பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நண்பர்களே, நாம் ஆவலுடன் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த அக்ஷய பாத்திரம் இன்று இப்போது இன்னும் சற்று நேரத்தில் நம் கைகளில் தவழ காத்து கொண்டுள்ளது. மே மாதம் 4ஆம் தேதி துவங்கப்பட்ட பிபிஏ ஸ்பீட் கேஷ் படிப்படியாக வளர்ந்து இன்று மாபெரும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இது மக்களால் கட்டமைத்து கொண்டு வரப்படுகிறது. இந்த திட்டத்தினை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இதுதான் எனது வாழ்க்கை, இந்த திட்டத்தின் வழியாகத்தான் எனது எதிர்காலத்தை நான் கட்டமைக்கப் போகிறேன் என்று அந்த உணர்வோடு இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களையும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை மனமாற வாழ்த்தி பாராட்டி வணங்குகிறது. நமது ஒற்றுமை இல்லாமல், நமது உழைப்பு இல்லாமல் இந்த அளவிற்கு ஒரு உயர்வு இல்லை. இந்த திட்டத்தினை ஒரு தனிமனித சிந்தனையில்தான் உருவாக்கப்பட்ட அந்த சிந்தனைக்கு வடிவம் கொடுத்த அந்த கிரியேட்டர்ஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தனிமனித சிந்தனையில் உருவான இந்த திட்டம், அவர் நினைத்திருந்தால் இதை ஒரு நிறுவனமாக மாற்றி கொண்டு சென்று இருக்கலாம். ஆனால் இதை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும், மக்கள் இதை வழிநடத்தி கொண்டு செல்ல வேண்டும், மக்களோடு மக்களாக நாமும் உடனிருந்து பயணிக்க வேண்டும் என்ற தொடர்ந்து நம்மோடு களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனையாளர்களுக்கும், இந்த கிரியேட்டர்ஸுக்கும், உழைப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். நண்பர்களே, பிபிஏ ஸ்பீட் கேஷ் வெர்ஷன் 2 ஸ்பீடு கிரிப்டோ இன்று உலக மக்கள் அனைவருக்கும் உதவி கொடுத்து, உலகம் முழுக்க இருந்து நாம் உதவியை பெறக்கூடிய அந்த நன்னாளாக இந்நாள் அமைந்திருக்கிறது. இந்த ஸ்பீடு கிரிப்டோ எப்படி நமது வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட போகிறது என்பதை இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம் அணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்னும் இந்த ஜூம் அரங்கில் இணையாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தகவல் கொடுத்து அவர்களை இங்கு இந்த ஜூம் அரங்கிற்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதொரு வாய்ப்பு, நல்லதொரு துவக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் அனைவரும் இந்த இயற்கையால், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸ்பீடு கிரிப்டோ ஏதோ ஒரு நாணயத்தை உருவாக்கி அந்த நாணயத்தை நாங்கள் எடுத்து செல்லுகிறோம். அதை மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தி அதன் விலையை உயர்த்தி மக்களுக்கு ஒரு வருமானத்தை தருகிறோம் என்று சொல்லாமல், ஏற்கனவே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாணயத்தோடு தொடர்பு படுத்தி ஸ்டேபிள் காயின் USDT அதோடு தொடர்பு படுத்தி நமது ஸ்பீடு கிரிப்டோ வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த திட்டம் மிகச்சிறந்தது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த திட்டம் இன்று நம்மிடம் கிடைக்கிறது. இதை பற்றி நமக்கு அழகாக, தெளிவாக தொடர்ந்து நமக்கு அணித்தலைவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை இந்த நற்காலை பொழுதில் நமது ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்தை பற்றி நமக்கு ஒரு சிறு அறிமுகம் தருவதற்காக திரு பாபு சார் அவர்களை அழைக்கிறேன். Thank you, sir. வெல்கம் சார், வெல்கம். So 1 minute.
The voice okay was sir? Swami sir. ஓகே சார், கிளியர் சார், கிளியர். Thank you. Good morning. Okay. அப்போ வந்து நேத்திக்கு வந்துட்டு ஃபுல் அப்டேட் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆனிச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு டெமோ வந்து நம்ம வந்து பார்ப்போம். கரெக்டாக நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தேன். யாரெல்லாம் அதை வந்து பார்த்துருக்கீங்களோ அதுபடி நம்ம வந்து டெபாசிட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்றேன், நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சேஃபால் வேலட்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு பைனான்ஸ்ல, இல்லை வேற ஏதாவது உங்களுடைய எக்ஸ்சேஞ்சில், ஏதாவது நீங்க வந்து பேமெண்ட் நீங்க வச்சிருந்தாலும் அதை ஜஸ்ட் வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். சென்ட் ஆப்ஷன் தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ சேஃபால்ல இருந்து எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஐடியா வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படின்ற மெத்தட் வந்து நம்ம வந்து பார்ப்போம். 2 மெத்தட் இருக்கு. ஸோ அது ரெண்டுமே நான் வந்து இப்போ வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் நான் அப்படியே வந்து சொல்லிட்டு வரேன். நீங்க ஜஸ்ட் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, நான் வந்துட்டு வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். www.speedcrypto.world. இதுதான் நம்மளுடைய வெப்சைட் உடைய ஹோம் பேஜ். சைன் இன். ஸோ இதுல அவங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷனுக்குள்ள வந்துட்டோம். ஸோ டேஷ்போர்ட்ல நம்ம டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷன்ல நீங்க வந்து டைரக்டா டச் பண்ணிட்டு, இந்த இடத்துல செலக்ட் காயின் $50 வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ USDT 520 வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து இருக்கு. அதுதான் நம்ம வந்து இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆக்டிவேஷனுக்கு பண்ண போறோம். சப்மிட். ஓகே, இப்போ வந்து ஸ்கேன் QR கோடு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு நிமிஷம், நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 50.98 இருக்கு. எக்ஸாக்டா இந்த பேமெண்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு கம்மி நம்ம ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய பேமெண்ட்டுக்கு வந்து லோட் ஆகாது. இந்த பேமெண்ட் வந்து லோட் ஆகாது. ஸோ இப்போ நான் வந்து ஒன்று நம்ம வந்து காப்பி பண்ணலாம், இல்லை ஸ்கிரீன்ஷாட் இப்போ எடுத்திருக்கேன். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததுல நான் வந்து உங்களுக்கு டைரக்டா நான் அப்டேட் பண்ணேன். ஸோ நம்ம சேஃபால் வேலட்ல போயிட்டு சென்ட் ஆப்ஷனுக்கு போனோம். ஏன்னா நம்ம வந்து பேமெண்ட் இங்கிருந்து நம்ம ஐடிக்குள்ள கொண்டு போனோம். சென்ட் ஆப்ஷன் போயிட்டு இந்த இடத்துல ஸ்கேனர் இருக்கு பாருங்க. ஸ்கேனர் பேஸ்ட் இங்க பண்ணக்கூடாது. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணோம்னா நம்ம வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணி நம்ம போனோம். இது வந்து நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன்.
இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து லோட் பண்ண போறோம். இந்த கேலரி நீங்க டச் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுடைய பேமெண்ட் வந்து எவ்வளவு அப்படின்றது அது ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து லோட் ஆயிடும் அந்த இதுல. ஒன் செகண்ட். 51 வந்து நான் வந்து டைப் பண்ணேன். சென்ட். ஸோ கொஞ்சம் பொறுமையா கவனமா இங்க வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மேக்சிமம் வந்து ஒரு 5 to 7 minutes நம்ம வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு கூட இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா நீங்க ஆக்டிவேஷன் போயிட்டு இந்த இடத்துல 50 வந்திருக்கும். 50 வந்திருந்தது அப்படின்னா நீங்க வந்து அந்த பணம் வந்து இங்க வந்துடுச்சுன்னு அர்த்தம். நீங்க வந்து உங்களுடைய ஐடி நம்பர் கொடுத்து நீங்க வந்து ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஓகே. சார் ஏதாவது ஐடி நம்பர் இருக்கா உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணணும்னா? யாராவது ஒரு ஐடி நம்பர் சொல்லுங்க. நீங்க பேமெண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு நீங்க சென்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நான் ஆக்டிவேஷன் பண்ணி தரேன். பேர் சார்? சார் என்னோட வாய்ஸ் கேக்குதா? சார் கேக்குது சார். கிளியர் சார். அதான் யாரோ நான் சொல்லவான்னு கேட்டாங்க, அப்புறம் அமைதியாயிட்டாங்க. இல்ல நிறைய பேர் ஆன்ரைஸ் பண்ணிருக்காங்க சார், ரைட் அப்படின்ட்டு நான் ஸ்லோ ஆயிட்டேன். பேர் சார்? பேர் சொல்லுங்க சார், உங்க பேரு? சார் நான் பாலு பழனியாண்டி பேசுறேன் சார். நம்பர் சொல்லுங்க, ஐடி நம்பர். இந்த சொல்றேன். சார் எடுத்துட்டேன் சார், சொல்லுங்க. சொல்லுங்க. சார் நம்பர் வந்து பிபி 1078 1078 163. எஸ் சார். ஓகே. நேம் வந்து ஜாபர் சாதி. ஜகபர் சாதி. ஓகே. இவர் வந்து நேம் வந்து கன்ஃபார்ம் ஆன உடனே நம்ம வந்து சப்மிட் கொடுத்துடலாம் டைரக்டா. நீங்க இருக்கிற இடத்துல வந்து நெட்வொர்க் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணீங்க. என்னோட இடத்துல வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கு போல. ஆயிடுச்சு சார். ஓகே. ஆக்டிவேஷன் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. நானும் பாத்துக்கிறேன் ஆயிட்டானு. வெரி சிம்பிள். அவ்வளவுதான். நீங்க டைரக்டா டேஷ்போர்டுக்கு வந்துடலாம்.
அந்த ஐடி நம்பர்ல போயிட்டு நீங்க வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சா கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து காமிக்கும். சார் Active ஆயிடுச்சு ஆனது. சார். சார் Yes. ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இத வந்து நீங்க கொஞ்சம் பொறுமையா இந்த பேமெண்ட்ல மட்டும் நீங்க கரெக்டா நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் வராது. கரெக்டா வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிடும். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. வேற ஏதாவது இதுல ஏதாவது டவுட்னா நீங்க வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் செக்ஷன் அடுத்தடுத்து செக்ஷன் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அதுல டைரக்டா நீங்க ஜூம் வழியா நீங்க வந்துட்டு தெரியல அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 2 ஜூம் வந்து நடக்கும். அதுக்கான டைமிங் வந்து இமிடியேட்டா இப்பயே கடைசியா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுல நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டாவது பினான்ஸ்ல யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அங்க நீங்க டைப் பண்ணும்போது இந்த இடத்துல எவ்வளவு பேமெண்ட்டோ அந்த பினான்ஸோட அவங்களுடைய கேஸ் ஃபீஸோட சேர்த்து நீங்க டைப் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து நீங்க வந்து பார்த்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்களுடைய சேஃபால் வேலட்ல நீங்க பணம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பை சான்ஸ் தெரியல அப்படின்னா உங்களுடைய ஸ்பான்சர் அப்ளைன் தவிர்த்து வேற யாருக்கையும் நீங்க கொடுத்து பண்ண வேணாம். உங்க ஸ்பான்சர் அப்ளைன் தவிர்த்து வேற யாருக்கையும் பண்ணணும். ஏன்னா நீ உங்களுடைய பேமெண்ட் அவங்க கிட்ட கொடுத்தாதான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது நீங்க கிட்ட இருந்து நீங்க வந்து பண்ணிட்டு ஆக்டிவேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா சார் இதுல? சாமி சார் கிளியர் சார், கிளியர். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் ஐயர், கோமதி, எடப்பாடி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இன்னொன்னு வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணி காட்டுறீங்களா சார்? அது வந்து காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம். சேம் தான், காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து பண்ண வேண்டியது. அந்த ஆப்ஷன் அப்படியே சொல்லிடுறேன் எனக்கு. ஓகே சார், நான் சீனிவாஸ் ஐயருக்கு வந்துட்டு கோஸ்ட் கொடுக்குறேன். அவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி நீங்க ஒண்ணு பண்ணிக்கலாம். ஓகே. வணக்கம் சார். பாபு சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஒரு பாலு, ஐடி கொடுப்பேன் உங்களுக்கு. ஒன் மினிட். பாலு பல்லாண்டி சார். சார் சொல்லுங்க. நான் அட்ரஸ் அனுப்புறேன், அதுக்கு அனுப்பிச்சிருங்க சார். இப்ப அனுப்பாதீங்க, வெயிட் பண்ணுங்க. அனுப்பல. ஓகே ஓகே சார். டெபாசிட் சார் சீனிவாசன் சார், நீங்க சொல்லுங்க சார், எதுவும் சொல்ல வந்தீங்க? இல்ல என்னுடைய டாலர் உங்கள்கிட்ட இருக்கு ஆல்ரெடி. ஐடி நம்பர் 1752363. பேர் சார்? ஹரிஹரன் ஸ்ரீனிவாசன். ஒரு நிமிஷம், அது செக் பண்ணோம் சார். 1 மினிட், ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. ஓகே. சார் சீனிவாசன் சார். சொல்லுங்க ஐயா. சார் உங்க ஐடி வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி வந்து நைட்டு நம்ம வந்து டிராவல்ல இருந்தனால நைட் எதுவுமே நம்ம ஒண்ணு இல்ல. நீங்க பண்ணுங்க. டவுட்டா இருந்தா அப்புறம் பேமெண்ட் பண்ணிடலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது சார். 1752363. புரியல சார். இல்ல இந்த ஐடி ஆக்டிவேட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இருக்கு, ஒன்னும் டவுட்ல இல்லன்னாக்கா நம்ம பண்ணிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒரு நிமிஷம். ஓகே, என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியாது. ஓகே. டெபாசிட் 175. சார் வெயிட் பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க, பாருங்க. ஸோ டெபாசிட்ல நம்ம வந்து செலக்ட் காயின் 50, சேம் யூஎஸ்டிடி வெப் 20,
சப்மிட் நம்ம கொடுக்குறோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸ்கிரீன்ஷாட் முதல்ல எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். இப்போ வந்து இங்க வந்து 50.97 இங்க வந்து காப்பி அட்ரஸ் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல 2 ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணணும். மேல இருக்கிறது 50.97 நீங்க ஞாபகம் வச்சுட்டு நீங்க போய் டைப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மறுபடியும் வந்து அந்த அமௌண்ட்டையும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, பேமெண்ட் வந்து நம்ம டைரக்டா சேஃபால்ல போயிட்டு சென்ட் ஆப்ஷன் இங்க வந்து பேஸ்ட் கிரீன் கலர்ல இருக்கும். கிரீன் கலர்ல நீங்க அந்த பேஸ்ட் ஜஸ்ட் நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க காப்பி காப்பி பண்ண அந்த அட்ரஸ் வந்து நமக்கு வந்து இங்க வந்து இப்போ வந்து அதே மாதிரி பேக் போயிட்டு யாருக்காவது டவுட் இருக்கு, நான் தப்பா வந்து டைப் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க மறுபடியும் காப்பி அமௌண்ட் அதையும் நீங்க காப்பி பண்ணி ரெண்டாவது இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல பேஸ்ட் ஆகல. 90.97 சாரி 50.97 நான் 51 போட்டுறேன். ஓகே, 1 மினிட். இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்துட்டு சென்ட் ஆகல. என்ன காரணம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பிஎன்பி வந்து கம்பல்சரி இருக்கணும். இந்த பிஎன்பி வந்து இங்க இல்ல. சோ நமக்கு பிஎன்பி வந்து வேணும். ஒரே நிமிஷம், இதுவும் நீங்க வந்து பாத்துக்கணும். எப்பவுமே வந்து $1 $2 நீங்க பிஎன்பி வந்து உங்க இதுல வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். One minute. பிஎன்பி கம்மியா தான் இருக்கு சார். நீங்க அப்படியே ஒரு நிமிஷம். ஓகே, 0.39 பிஎன்பி இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நான் மறுபடியும் காப்பி பண்றேன் அட்ரஸ். சென்ட் பேஸ்ட் and 51 சென்ட். ஓகே, இப்போ வந்து பிஎன்பி கொண்டு வந்து நம்ம வந்து இங்க வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஓகே, இதுவும் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம். நம்ம டைரக்டா டேஷ்போர்ட் போயிட்டு ஆக்டிவேஷனுக்கு வரும். ஆக்டிவேஷன் ஓகே. சீனிவாசன் சார், நீங்க இப்ப சொல்லுங்க ஐடி நம்பர். பிபி 175 2363 2363. ஓகே, ஹரிகரன் சீனிவாசன் ஐயா, கரெக்ட்டா? எஸ் சார். தெரியுதா உங்களுக்கு? ஆமா ஆமா, பெரிய நல்ல லொகேஷன். ஓகே, சப்மிட். ஜஸ்ட் நம்ம வந்து பிபி நம்பர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேம் கரெக்டா இருந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு விசிபிள் ஆகும். அப்போ வந்து 100% கன்ஃபார்மா நம்ம வந்து சப்மிட் கொடுத்துடலாம்.
நெட்வொர்க் இருந்தது அப்படின்னா நமக்கு இமிடியேட்டா ஆயிடும். கொஞ்சம் என்னோட இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. பாபு சார், இல்ல நமக்கு பிஎன்பி எத்தனை இருக்கணும் கண்டிப்பா? பிஎன்பி மினிமம் ஒரு 0.50 இருந்தா கூட போதும். இப்ப பாருங்க 0.39 தான் என்கிட்ட இருந்தது, ஆனா ஆக்டிவேஷன் ஆச்சு பாருங்க. ஆமா ஆமா. பட் ஆனா நீங்க ஒரு மோர் தென் ஒரு $2 உண்டான பிஎன்பி எப்பவுமே நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வித்ட்ராவல் கொடுக்கும் போதும் பீப்புளுக்கு வந்து சென்ட் பண்ணும் போதும் பிஎன்பி கம்பல்சரி இருக்கணும். இந்த யூஎஸ்டிடி எங்கெல்லாம் நீங்க மூவ் பண்றீங்க கேஸ் ஃபீஸ் வந்து பிஎன்பி தான். எக்ஸ்சேஞ்சில நம்ம வாங்கும் போது அவங்க பிஎன்பி சேர்த்து தானே கொடுப்பாங்க அவங்க? இல்ல சார், அப்படி கொடுக்க மாட்டாங்க. இல்ல அப்படி கொடுக்க மாட்டாங்க. வாங்குறோம். எக்ஸ்சேஞ்சில என்ன வாங்குறீங்க? நம்ம எக்ஸ்சேஞ்ச் பிபி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட வாங்குறோம் இல்லையா? அதுதான் நம்ம, அதாவது நம்ம வந்து தனியா நம்ம குடுக்குறோம். நீங்க குடுக்குற பேமெண்ட்டுக்கு பிஎன்பியும் குடுக்குறோம், யூஎஸ்டியும் நம்ம குடுக்குறோம். நீங்க வெளியே நீங்க ஓனா நீங்க பை பண்ணும் போது என்ன தேவையோ அதுதான் நீங்க பை பண்ண முடியும். ஓகே. இல்ல நம்ம எக்ஸ்சேஞ்ச் தான் கேட்கணும், நம்ம வெளியில போறது இல்லையே. 1 minute. இது கனெக்ட் ஆயிடுச்சு. ஹலோ சார், ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆக்டிவேஷன் ஆயிடுச்சா பாருங்க. கிரீன் ஆயிடுச்சு. ஓகே. ஆமா ஆமா. ஓகே சூப்பர். தேங்க்யூ. நெட் ஓகே, எனக்கும் வந்துருச்சுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம டைரக்டா டேஷ்போர்ட் வந்துடலாம். சோ நீங்க சீனிவாசன் சார் உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் வந்து எனக்கு அனுப்பி விடுங்க. என் பையனோட தானே, நான் அனுப்பிச்சுடுறேன். இப்ப எந்த ஐடி ஆக்டிவேட் ஆச்சோ எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து பண்ணி விடுங்க. தேங்க்யூ சார். ஒரு செகண்ட். இல்ல நீங்க கட் பண்ணீங்க, நீங்க அப்புறம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சோ உங்களுடைய யூஎஸ்டிடியை வந்து ஆக்டிவேஷன் வெரி சிம்பிள், 100% வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் நீங்க கரெக்டா பண்ணா. சோ மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல. உங்களுடைய பேமெண்ட்டை மட்டும் நீங்க இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இந்த டெபாசிட்ல போயிட்டு செலக்ட் காயின் 50 சப்மிட் நீங்க கொடுக்கும்போது உங்க ஸ்கேனர் வரும். இந்த ஸ்கேனர்ல உங்களோட அதாவது 90.97 வந்திருக்கு. நீங்க தாராளமா 51 வந்து நீங்க கொடுத்துடலாம், இல்ல 50.97 நீங்க வந்து எக்ஸாக்டா கொடுக்கலாம். இல்லையா ரொம்ப ஒரு 100% வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா 50.98 கொடுக்கலாம். அந்த 2 பாயிண்ட் ஒண்ணும் இல்ல, நீங்க 51 கொடுக்கலாம். பட் ஆனா 50.96 இல்ல 90 நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 100% உங்களுக்கு லோட் ஆகாது. 100% லோட் ஆகாது. ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க கம்மி பண்ணாலும். ஏன் அப்படின்னா அந்த கியூஆர் கோட்ல என்ன பேமெண்ட் அவங்க ரிலீஸ் பண்றாங்களோ அதுதான் அது எடுத்துக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பிளாக் செயின்ல வந்து அவங்க வந்து ஆக்டிவேஷன் கொடுக்கறதுனால இது ரொம்ப ரொம்ப கவனமா நமக்கு வந்து இதை நீங்க பண்ணணும். மற்றபடி வேற எந்த ஒரு பயமும் இதுல ஏன்னா நம்ம டைப் பண்ணாலும் நம்ம நேம் வந்து வந்துடும். ஸோ அதனால ஈஸியா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த பேமெண்ட் சென்ட் பண்ற இடத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. பை சான்ஸ் யாராவது நீங்க கம்மியா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதே அட்ரஸ்ல 3 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து $1 வந்து சென்ட் பண்ணணும். $1 இங்க வந்து ஒரு பாயிண்ட் நீங்க கம்மியா கொடுத்துட்டாலும்
அதை வந்து நீங்க மேட்ச் பண்ணணும் அப்படின்னா வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து $1 நீங்க இதே அட்ரஸுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆயிடும். கொஞ்சம் லேட்டா தான் ஆகும், அதை வந்து வெரிஃபை பண்ணி அவங்க வந்து லேட்டா ஆக்டிவேஷன் ஆயிடும். பட் ஆனா கண்டிப்பா ஆயிடும். ஆனா நம்ம அதுக்கு வந்து நம்ம போகாம நம்ம ரொம்ப கவனமா நம்ம வந்து பார்த்து பண்ணா கரெக்டா இருக்கும். ஸோ இதுதான் இதுக்குண்டான இது. ஸோ மற்றபடி வேற ஒரு பயமும் இல்லை. ஏன்னா நம்ம பண்ணும் போதே நம்ம வந்து அந்த பேமெண்ட்டை வந்து கரெக்டா நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தடங்களும் இருக்காது. தேங்க்யூ சார். வணக்கம் சார். அதே ஜி மாதிரி கே நீங்க சுவாமி. வந்து எஸ் சார். சார் அப்படியே இந்த சேஃபால் வேலட்டோட அட்ரஸ் எப்படி இங்க ஆட் பண்றது, மெயில் ஐடி எப்படி எடிட் பண்றதுங்கிறதையும் ஒரு டெமோ காட்டுறேங்க சார். ஓகே அது சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ 1 minute சார். ஸோ 1 minute ஷேர் பண்ணிக்கிறேன் நான். ஓகே சார். ஓகே டேஷ்போர்டுக்கு வந்துடுறேன். சார் சொல்லுங்க சார். இப்போ இதை கேட்டீங்க நீங்க. சாரி, இங்க வேற ஒரு இது வந்து சொல்லுங்க சார். சார் இப்போ மெயில் ஐடி எடிட் பண்றது, நம்மளுடைய சேஃபால் வேலட்டோட அட்ரஸ் இங்க நம்மளோட ஐடியில பேஸ்ட் பண்றது. ஓகே, அதாவது ப்ரொஃபைல்ல நம்ம வந்து சப்மிட் பண்றது வித்ராவுக்கு, கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, அது வந்து நான் வந்து இப்போ வந்து ஷோ பண்றேன். ரெண்டாவது மெயில் ஐடி வந்து பர்சனலா அவங்க யாருமே வந்து எடிட் பண்ண முடியாது. மெயில் ஐடி அட்மின்ல மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். நீங்க தவறுதெல்லாம் கொடுத்துட்டாலும் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்க மெயில் ஐடி நீங்க வந்து கொடுக்கலாம். கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா அது வந்து அப்டேட் ஆயிடும். பை சான்ஸ் ஏதாவது நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு வார்த்தை ஒரு வேர்டு ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க, தப்பா அடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அட்மின்ல கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடியை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்க நேம் எதுவுமே நீங்க வந்து எடிட் பண்ண முடியாது. யூசர் வந்து எடிட் பண்ண முடியாது. ஒன்லி அட்மின்ல மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ எடிட் ப்ரொஃபைல்ல நான் போறேன். ஸோ ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம், என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுல நீங்க எடிட் ப்ரொஃபைல்ல போயிட்டு உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் கொடுக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, இந்த அட்ரஸ்ல நீங்க வந்து ஃபுல் அட்ரஸ் நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஜஸ்ட் உங்க ஏரியா நேம் அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். சங்கர பாளையம். சார் ஓகே சார். சங்கரன் பாளையம், சிட்டி வந்து வெள்ளூர், டிஸ்ட்ரிக்ட் வெள்ளூர்,
ஸ்டேட் தமிழ்நாடு டிஎன் போஸ்டல் கூட போதும். ஸோ இந்த வேலட் அட்ரஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா சேஃபாலுக்கு நான் வந்து போகிறேன். ஸோ இந்த இடத்துல ரிசீவ் அட்ரஸ் போய் நீங்க எடுக்கணும். ஸோ இதுதான் ரிசீவ் அட்ரஸ். இந்த ரிசீவ் அட்ரஸை நம்ம வந்து காப்பி பண்றேன். நீங்க வந்துட்டு வேலட் அட்ரஸ் இருக்கிற இடத்துல நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். சார் தெரியுதுங்களா? கிளியர் சார், கிளியர் கிளியர். தெரியும் சார், தெரியும் தெரியும். ஓகே, வேலட் அட்ரஸ் நீங்க கொடுத்துட்டு இங்க வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ப்ரொஃபைல் ப்ரொஃபைல்ல போய் பார்க்கும்போது யாருக்கு இந்த வேலட் அட்ரஸ் ஷோ பண்ணுதோ அது வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எடிட் ப்ரொஃபைல்ல சப்மிட் கொடுக்கணும். ஏன்னா ப்ரொஃபைல்ல சப்மிட் இருக்காது உங்களுக்கு, எடிட் ப்ரொஃபைல்ல மட்டும்தான் சப்மிட் இருக்கும். ஓகே, சோ உங்களுடைய வித்ராவல் அட்ரஸ சேஃபால் வேலட்ல இருக்கிறத மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க எனி எக்ஸ்சேஞ்சில இருந்து கூட நீங்க உங்களுடைய வேலட் எங்கெல்லாம் இருக்கோ, பினான்ஸ்ல வச்சிருப்பாங்க, சில பேர் ஜியோடெஸ்ல வச்சிருப்பாங்க, சில பேர் வந்துட்டு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இதுல வச்சிருப்பாங்க, வேலட் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அந்த வேலட்ல இருந்து கூட நீங்க வந்து கொண்டு வந்து இங்க வித்ராவல் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் சார், இதுல ஏதாவது டவுட்டா? ஓகே சார், இது கிளியர் சார், கிளியர். ஒருவர் வந்து நீண்ட நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு நான் அன்மியூட் தரேன். டாக்டர் விஜே சார், உங்களுக்கு அன்மியூட் தரேன் சார், நீங்க பேசலாம், அன்மியூட் தொட்டு பேசலாம். சார் வணக்கம் சார், குட் மார்னிங். நான் கோயம்புத்தூர் பெர்ராஜ் பேசுறேன் சார். சார் ஆக்சுவலா நம்ம வந்து அந்த அட்ரஸ் காப்பி பண்றப்ப ஒவ்வொரு நேரமும் அது வேற வேற அட்ரஸ் காட்டுது. அப்படிதான் சார் வரும். இத நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம். இது ஒவ்வொரு ஐடியும் நீங்க வந்து ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும் போதும் ஒவ்வொரு அட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து இதுல வந்து வரும், மாறி மாறி தான் வரும், சேம் அட்ரஸ் வராது. நீங்க டெபாசிட் பண்ற இது வந்து ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வந்து மாறிட்டு இருக்கும். அதாவது ஒவ்வொரு முறை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு அட்ரஸ் தான் வரும், அடுத்த முறை அந்த அட்ரஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இதுல தானே நம்ம அனுப்பணும், கம்மியா அனுப்பிட்டோம் அப்படின்ட்டு நீங்க பார்த்து பண்ண. பட் 3 hours நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க ஐடி வந்து ஓகே ஆயிடும். மறுநாள் வந்து அதே அட்ரஸ் எடுத்து வச்சு நீங்க பண்ணிட்டீங்கன்னா பர்ன் ஆயிடும். புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் வேலு எஸ்பி, உங்களுக்கு அன்மியூட் தரேன் சார். சார் இப்ப நம்ம வந்து அந்த எடிட் ப்ரொஃபைல்ல வந்து யூஎஸ்டி சேஃபால்ல யூஎஸ்டி அட்ரஸ் மட்டும் தான் இருக்குங்களா, இல்ல வேலட் அட்ரஸ் இருக்கு? சேஞ்ச் ஆகும் அட்ரஸ். சார் உங்களுக்கு இன்னைக்கே 2 ஜூம் நடக்கும், அந்த ஜூம்ல நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. இது வந்து விட்ராவலுக்காக தான் சேஃபால் வேலட்டோட அட்ரஸை நம்ம ஆட் பண்ணிருக்கு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணிருக்கு. இருக்கிற அத்தனை டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த ஜூம்ல. உங்களுடைய எல்லா இதுல டேஷ்போர்ட்ல இருக்கிற எல்லாமே வந்து கிளியரா வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம வந்து கிளியரா நம்ம பார்ப்போம். எல்லாமே 1 by 1 ஆல் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இதுல இப்போ எனக்கு வந்து டெபாசிட் பண்றதுல எனக்கு டவுட் அப்படின்றவங்க மட்டும் ஏதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணனா நீங்க பண்ணுங்க, நீங்க கிளியர் ஆயிடலாம். மகராஜன் சார் அன்மியூட் கொடுத்துருக்கு. சார் வணக்கம் சார். இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி வந்து நான் இப்போ டெபாசிட் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னும் அதில் வேலட்டில் வந்து அமௌண்ட்ல ஆக்டிவேஷன்ல போகும்போது கார்டில் ஆனால் வெயிட்டிங் ஃபார் அப்படின்னு சொல்லி டெபாசிட் லிஸ்ட்ல காட்டுது. சார் பாபு சார் கேக்குதுங்களா? சார் எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? இல்ல நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். அவர் வந்துட்டு இங்க இருந்து அந்த காப்பி லிங்க் எடுத்து அவருடைய சேஃபால் வேலட்ல போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணி சென்ட் கொடுத்துட்டாரு 51 USD. ஆனா இங்க ஆக்டிவேஷன்ல ஒரு நிமிஷம் சார், அவர் பேசுறது எனக்கு கேட்கல சார். இப்போ நீங்க சொல்லுங்க சார்.
மகராஜன் சார் சார் வணக்கம் அகைன் சார். சொல்லிருங்க. சார் வணக்கம் சார், இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குது சார், சொல்லுங்க. ஓகே. சார் நீங்க சொன்னது மாதிரியே வந்து நான் வந்து டெபாசிட் கொடுத்து அந்த லிங்க்ல போய் பேஸ்ட் பண்ணி அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டேன், சக்சஸ்னு வந்துருச்சு. சரி, இப்ப அந்த சக்சஸ் எங்க ஐடியா வந்தது? இதுல PayPal பேபால் wallet. சக்சஸ் வந்துருச்சு. எவ்வளவு பேமெண்ட் அதை கரெக்டா டைப் பண்ணீங்களா? ஆமா சார், ஆமா சார். ஓகே, அதோட பாயிண்ட் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணேன். ஓகே, டைப் பண்ணி இதுல பேபால் வாலெட்ல வந்து சக்சஸ் வந்துருச்சு. சரி. சார் எவ்வளவு நேரம்னு கேட்டுக்குங்க, எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேளுங்க. 5 minutes ஆச்சு சார், 5 minutes ஆச்சு. வரும் சார், வரும் சார், வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். வரும். நீங்க வந்து அதை வந்து எங்க போய் நீங்க பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே ஒரே ஓகே tab நான் ஷேர் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து பேமெண்ட் வந்து நீங்க சென்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் கூட நீங்க உள்ள போயிட்டு டைரக்டா ஆக்டிவேஷனுக்கு நீங்க போகணும். இப்போ வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க, அவங்க உங்களுக்கு வந்து லோட் பண்ணிடுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிடும். ஆக்டிவேஷன்ல போய் நீங்க பார்க்கும்போது ஆக்டிவேஷன் டச் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல 50 வந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிடும், இல்ல அப்படின்னா ஆகாது. புரியுதுங்களா? எஸ் சார். ஆமா, இந்த இடத்துல 0 இருந்ததுன்னா உங்களுக்கு வரலன்னு அர்த்தம். வெயிட் பண்ணி நீங்க வந்து பாருங்க. ஓகே சார், இப்போ வந்துருச்சு சார், இப்போ வந்துருக்கு. ஓகே, வந்துருச்சா? ஓகே, வந்துருச்சு. ஒரு நிமிஷம் நீங்க ஷேர் பண்ணி அப்படியே ஆக்டிவேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஷேரிங் ஆப்ஷன் போங்க. சார் இல்ல, ஆக்சுவலா இப்ப இவரோட அப்ளைனுக்கும் ஆக்டிவேஷன் பண்ணல, இன்னும் பண்ணாம இவருக்கு பண்ணலாமா? எது சார் அப்ளைனுக்கா? இவரோட அப்ளைன் இருப்பார் இல்லைங்களா, இப்ப இவருக்கு லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன் நானு. சரி, இவரோட அப்ளைனுக்கு வந்து இன்னும் லோட் பண்ணல, லோட் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் பண்ணணும் ஆக்சுவலா அவருக்கு. ஓகே, அவருக்கு பண்ணாம இவருக்கு பண்ணலாமா? ஓகே. இப்போ வந்து இவருக்கு தான் பண்ணணும், அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு அந்த நேம்ல நீங்க வந்து லோட் பண்ணல. இப்போ எஸ் ஜஸ்ட் $51 நீங்க லோட் பண்ணிருக்கீங்க. இது யாருக்கு வேணா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணி தரலாம். இப்போ புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே சார். எப்போ நீங்க அந்த பிபி நம்பர் குடுக்குறீங்களோ அப்பதான் அது அவருக்கு. ஓகே சார். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், அந்த அப்ளைனுக்கு கூட நீங்க கால் பண்ணிட்டு உங்களுக்கு பண்றேன் சார், அடுத்து வந்து இவருக்கு பண்றேன்னு கூட கேட்டு கூட நீங்க பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? ஓகே ஓகே, அப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சார். ஆமா, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. பாபு சார், ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. 51 தான் பண்ணணுமா, இல்ல 500 400 அந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாமா? இல்ல, அப்படி பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து வரல. ஏன்னா நன்றி எப்போ சார். அந்த செலக்ட் காயின் அந்த இடத்துல ஆப்ஷன் வரும்போது 51 மட்டும் தான் அங்க ஷோ ஆகுது. ஃபியூச்சர்ல Okay, வேணா okay. நம்ம வந்து அதை வந்து கேட்கலாம், பண்ண வைக்கலாம். தேங்க்யூ சார் சார். எனக்கு வந்து ஒரு 5 பேருக்கு நான் பண்ணணும், ஒரு $255 நான் உள்ள ஒரே டைம் கொண்டு வரதுக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி சார், தேங்க்யூ. இப்போதைக்கு சிங்கிள் பேமெண்டா தான் நம்மளுக்கு அங்க கொடுத்துருக்காங்க. சரிங்க சார், சரிங்க. ஓகே சார், டெஸ்க்டாப் மோடு கட் பண்ணிட்டு பண்றீங்களா பாருங்க. ஓகே, சைன் அவுட் பண்ணிட்டு முதல்ல வரவா எப்படி சார்? பண்ணுங்க சார். இப்ப நம்ம யாரோட வேலட்ல வந்து நம்ம 50 USD லோட் பண்ணி வச்சிருக்கோமோ அவரோட ஐடியை ஓபன் பண்ணணும், அப்படிதானே சார்? ஆமா, உங்க ஐடி தான். ஓகே ஓகே சார். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றேன். இப்போ உங்க பீப்புள் வந்து ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க வந்து $51 நீங்க வந்து உங்க வேலட்டுக்கு வர வச்சுக்கலாம். உங்க பேமெண்ட் எல்லாம் என்கிட்ட சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி தந்துடுறேன். அந்த பிபி நம்பரை மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு $51 நீங்க லோட் பண்ணிக்கணும். இப்ப எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கணும். எஸ் சார். இப்போ நான் லாகின் பண்ணிடுறேன் சார். லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து ஆக்டிவேஷன் பண்ணுமா சார்? நீங்க ஆக்டிவேஷன் போனோம். இப்ப டெபாசிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு $50 உள்ள லோட் ஆயிடுச்சு.
இப்ப வந்து அந்த பிபி நம்பர் உங்க அப்ளைனுக்கு முதல்ல பண்ணணும் சொன்னீங்க இல்லையா, அவரோட அப்ளைனுக்கு அவரோட நம்பர் போடுங்க. ஆமா சார். ஓகே ஓகே சார். இந்த இடத்துல பிபின்றது வந்து கேப்சல் லெட்டர்ல தான் போடணும், ஸ்மால் லெட்டர்ல போடக்கூடாது. எப்போ இந்த நம்பர் குடுக்குறீங்களோ இப்பதான் கன்ஃபார்ம் இவரு இந்த நம்பருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்க $51 நீங்க லோட் பண்ணீங்க அப்படின்னா $51 நீங்க லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். ஜான்சன் கரெக்ட்டுங்களா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, சப்மிட் பண்ணுங்க. சப்மிட். உங்க சைட்லயும் நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கா சார்? இல்ல சார், 5G தான், பிளஸ் தான் இருக்கு. ரீஃப்ரெஷ் பண்ணுங்க சார். ரெஃப்ரெஷ் பண்ணலாமா சார்? பண்ணுங்க பண்ணுங்க. இந்த மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணும்போது உடனே பண்ண வேண்டாம், ஓகே, கொஞ்சம் ஒரு 40 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம், இன்னொரு மொபைல்ல அவரோட ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு கூட நான் செக் பண்ணிக்கிறேன். இல்ல உங்க நெட்வொர்க் தான் பிரச்சனை. 5Gன்னு இருக்கா இல்ல பிளஸ்ன்னு இருக்கா? இப்ப 4G வந்து இல்ல சார், 5G பிளஸ் இருந்துச்சு, இப்ப 4G வந்துச்சு. அதுதான் சொல்றேன். ஆக்டிவேஷன் ஆயிட்டு இருக்கோம் பாருங்க. ஓகே ஓகே சார். பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் ஆபீஸ் தான் நம்ம வந்து போறோம். இந்த டைமிங் கூட நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஆக்டிவேஷன் டைமிங் வந்து ரொம்ப செகண்ட் வந்து எடுக்குது அப்படின்ட்டு அதையும் நம்ம வந்து சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜியோ ஒர்க் ஆகல ஜியோ. எஸ் சார். சார் அவரோட ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு சார். இந்த இடத்துல ஐடி டச் பண்ணி வேற ஐடி, அவரோட டவுன்லைன் ஐடி சொன்னீங்களா, அதை போடுங்க சார். சொல்லுங்க. இல்ல சார், அவரோட ஐடி தனியா இன்னொரு மொபைல் லாகின் பண்ணேன், ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. ஓகே, எஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே, நெட்வொர்க் இஷ்யூனால நமக்கு வந்து அது ஷோ ஆகல, நோ ப்ராப்ளம். ஸோ நீங்க வந்து அது வெளியே வாங்க, டேஷ்போர்டு வாங்க. ஓகே, இப்ப பாருங்க டெபாசிட் வேலட் பேலன்ஸ் வந்து 0 ஆயிட்டு இருக்கு. எஸ் சார். ஆமா, இப்போ எப்போ நம்ம டெபாசிட் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 or 5 minutes, மேக்ஸிமம் 5 minutes இல்ல மோர் தென் ஒரு 6 to 7 minutes கூட நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா கம்பல்சரி வந்துடும். 50 அங்க வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ள லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க டேஷ்போர்டு வாங்க சார். ஓகே, அவரோட ஐடியா ஓபன் பண்ணுவா சார்? பண்ணுங்க. எந்த ஐடி? இப்ப ஆக்டிவேஷன் ஆன ஐடியா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, பண்ணுங்க.
சோ வேற யாரு வந்து இப்போ நான் வேலட் வந்து பணம் வச்சிருக்கேன், நான் ஆக்டிவேஷன் பண்ணணும். இன்னும் ஒரு நபர் இல்லைன்னா 2 நபர் நீங்க டைரக்டா லைவா நீங்க பண்ணலாம். உங்களுக்கு தெரியலனாலும் அப்படியே நம்ம கைட் பண்ணலாம். சோ எல்லாருக்கும் வந்து மறுபடியும் வந்து ஒரு ரீகால் ஆயிடும். முன்னாடி வந்து இந்த ரெஃபரல் லிங்க் இல்லாம இருந்துச்சு. ஓகே, இப்போ இவரோட ஐடியில வந்து ரெஃபரல் லிங்க் வந்திருக்கு. எஸ், எப்போ வந்து நம்ம ஐடி $51 கொடுத்து நம்ம ஆக்டிவேட் பண்றோமோ அப்பதான் அவருக்கு ரெஃபரல் லிங்க் வந்து லோட் ஆகும். ஓகே ஓகே சார், நீங்க வந்து கட் பண்ணீங்க சார். அவரோட அந்த இது டச் பண்ணுங்க இந்த சைடுல. ஓகே, என்ன சார் பண்ணோம்? நீங்க லாக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, நீங்க ஜூம் கட் பண்ணிக்கிட்டீங்க. சோ இப்போ வந்துட்டு நீங்க மகாராஜன் சார். எஸ் சார். நீங்க ஒரு நபருக்கு நீங்க பண்ணீங்க, அவர் அப்ளைனுக்கு முதல்ல பண்ணணும்னு சொல்லிருந்தீங்களா, இப்போ அவருக்கு நீங்க வந்து பார்த்து பண்ணிடுங்க. ஓகே ஓகே சார். ஏன்னா அவரோட டாலர் தான் நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஆமா சார் ஆமா சார். அது பாத்துங்க என்னன்னு. ஓகே ஓகே, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, 9 பேரு. ஸோ அரக்கோணம் ராமலிங்கம் சார், நீங்க வந்து பேசலாம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குது சார். ஐயா ஏற்கனவே நான் டாலர் அனுப்பிட்டே இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ஆக்டிவேஷனுக்கு கொடுத்தேன். ஆனா அது வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஐயா, அது நான் சொல்றேன் பாருங்க. எப்போ பண்ணீங்க சார்? இப்ப நீங்க சொல்லும் போது பண்ணையா, ஏற்கனவே உங்ககிட்ட டாலர் அனுப்பிட்டேன். சரி, அது வந்து வார்னிங் யுவர் டெபாசிட் வேலட் பேலன்ஸ் இஸ் ஹை எனஃப் அப்படின்னு வருது. எதுல வந்து சேஃபால் வேலட்லயா? ஆமா, ஐடி நம்பர் வேணா சொல்லட்டுமா? இருங்க ஒரு நிமிஷம், நான் கேக்குறது நல்லா இது கரெக்டா சொல்லுங்க. உங்க சேஃபால் வேலட்ல தான் இந்த மாதிரி வந்தது இல்லையா? ஆமாயா, சென்ட் பண்ணும்போது உங்க பிஎன்பி உங்களுக்கு கம்மியா இருக்கும், இன்சஃபிஷியன்ட்னு வந்திருக்கும். அதுதான் நீங்க சொல்றீங்க. இல்ல பிஎன்பி எல்லாம் இருக்குயா, பிஎன்பி 2 சென்ட் பண்ணும்போது தானே மெசேஜ் வந்தது. ஆமா, இப்ப ஆக்டிவேஷன் பண்ணனா, அது இப்ப ஆக்டிவேஷன் பண்ணிருக்கியா? பிஎன்பி எல்லாம் கரெக்டா வச்சிருக்கேன் அந்த ஐடிக்கு. சரி, டவுன்ல இல்ல. ஐடி நம்பர் வேணா சொல்லட்டுமா? சொல்லுங்க. பிபி இங்க நெட் கனெக்ட் ஆகல, ஒரு நிமிஷம் சார். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சரியா புரியல, சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து. இல்லையா, இப்போ டாலர் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன் சார். ஒரு நிமிஷம், இல்ல நீங்க சென்ட் பண்ணி அனுப்பியிருக்கன்றது வந்து இங்க ஆக்டிவேஷனுக்கு எல்லாரும் கொடுத்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க, அதுதான் சொல்றீங்க? ஆமா கொடுத்துருக்கு. இது ஆக்டிவேஷன் இப்ப பண்ணலாம். நீங்க நான் ஆக்டிவேஷன் கொடுத்துருக்கேன், அந்த நேம் ஐடி நம்பர் சார். உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டா ஆக்டிவேஷன் வந்துரும் சார். நீங்க ஏன் கன்ஃபியூஸ் பண்றீங்க? இல்ல அத வரலையா அந்த நம்பர் வேணா சொல்றேன், நீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். நம்பர் சொல்லுங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. நம்பரா? ஆமா, அந்த நம்பரை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. இப்ப அந்த நம்பர் தான் நீங்க ஆக்டிவேஷனுக்கு நீங்க போனீங்களா? ஆமா, அந்த நம்பருக்கு தான் போனேன். அப்படியே சொல்றேன். உங்ககிட்ட $51 இருக்கா ஆல்ரெடி? இருக்குயா. ஏற்கனவே இப்ப அனுப்பி அதுல எல்லாம் ஆமா $50 காட்டுச்சு, ஆனா ஆக மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன் சார். நீங்க அந்த ஐடிக்கு போய் நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க? இங்க வந்துட்டு நீங்க வந்து கொடுத்துருக்கீங்கல்ல, அது வந்து கரெக்டா உங்களுக்கு ஆகும். அது சரியா? நீங்க ஏன் மறுபடியும் போய் அவசரப்படுறீங்க? அதுல மேபி ஆக்டிவேட் ஆயிட்டு ஐடி நம்பர் அனுப்பிடுங்க சார். ஓகே சார், ஐடி நம்பர் சொல்லுங்க. ஐடி நம்பர் பிபி 135 37 18. ஆமா, வெயிட் பண்ணுங்க.
சார் நீங்க 6 முடிச்சிருக்கா 12 முடிச்சிருக்கா சார் அவருக்கு வந்து 2 தான் சார் பண்ணிருக்கேன் சார். ஏன் சார் இப்படி நீங்களே கன்ஃபியூஸ் பண்றீங்க? சரி சார் சரி, அது பண்ணலாம்னு சொன்னீங்களா, அதனால பண்ணிருக்கேன். யார் சொன்னது பண்ணலான்னு? ரெண்டு முடிச்சு கூட பண்ணலாம். நீங்க தான் சார் பண்ணணும். நீங்க பேமெண்ட் அனுப்புனன்றீங்க எப்படி சார்? அரக்கோணம் ராமலிங்கம் சார், இதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கலாம். இத சாருக்கு அனுப்பி பண்ண தேவையில்ல. சார் பண்ணது வந்து 12/6 பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பண்ணாங்க. இப்ப 2 முடிச்சவங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்களே பண்ணிக்கலாம். நன்றி சார், நன்றி. சரி சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கு சார், டாலர் உங்களுக்கு அனுப்பியிருக்குன்னா நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க சார். வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்ண முடியாது என்னன்ட்டு. நீங்க வந்து தவறுதலா அனுப்பியிருக்கீங்க, நோ ப்ராப்ளம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க தான் பண்ணிக்கணும். 2, 3, 5 முடிச்சவங்க எல்லாருமே. இப்போ ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ டே 1ல இருந்து ஸ்பீட் கிரிப்டோல வெர்ஷன் 2க்கு வந்துட்டு ப்ரொமோஷன் மூலயமா மட்டும்தான் இங்க வந்து ஆக்டிவேஷன் பண்றது. யாரெல்லாம் 12 முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 6 முடிச்சவங்களும் இங்க வந்து கனெக்ட் பண்ணாங்க. இப்போ அந்த ஒர்க் பண்ண அந்த டைமிங், அந்த டேட்டு அதெல்லாம் எடுத்துதான் சீனியரிட்டி பிரகாரம் எல்லாருக்கும் சிஸ்டம் மூலயமா எங்கேயுமே மிஸ்டேக் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வந்து அதை வந்து பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட 725 ஐடிஸ் எல்லாமே 12 முடிச்சவங்க 6 முடிச்சவங்க. இந்த இடத்துல ஸ்பான்சர் ரோல் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இதை முதல்ல இருந்தே சொல்லியாச்சு எல்லாமே. எனக்கு வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டு இந்த இதுவும் நான் இப்ப வந்து சொல்றேன், என்னுடைய லைன்ல இவரு வரணும், ஆனா எனக்கு வந்து வரல, எனக்கு முதல்ல இவரு காமிச்சது ஸ்பீட் கேஸ்ட், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல யார் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆனாங்களோ அவங்க சீனியாரிட்டி தான் முதல்ல வரும். ஸோ அதுதான் டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதே தான் இங்க வந்து ஆக்டிவேஷனும் பண்ணி கொடுத்துருக்கு. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஸ்பான்சர் லேட்டா பண்ணார்னா, அவரோட டவுன்லைன் சீக்கிரம் பண்ணியிருந்தாருன்னா அவரு தான் அந்த சீனியாரிட்டி போய் பிடிப்பார். ஸோ இதை வந்து மைண்ட்ல வச்சுங்க. இப்போ இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமே 2 முடிச்சவங்க இருந்து 5 முடிச்சவங்க, அதாவது 6 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 5 முடிச்சவங்க கூட இங்க வந்து வராது அந்த லிஸ்ட்ல, ஏன்னா ப்ரொமோஷன் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க அவங்க சேஃபால் வேலட்ல வச்சு இப்ப எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் ஷோ பண்ணணும். இதை வந்து நீங்க பண்ணி கொடுங்க எல்லாருக்கும். ஸோ இந்த இடத்துல யாரும் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நீங்க தான் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா இந்த 2 முடிச்சவங்க லிஸ்ட் இங்க வராது. ஏன்னா 12 முடிச்சவங்களும் 6 முடிச்சவங்க லிஸ்ட் மட்டும்தான் எடுத்தது சிஸ்டத்துல இருந்து, அதை பண்ணியாச்சு. இனிமே நீங்க தான் எல்லாருக்குமே பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. ஓகே சார். நவநீத கண்ணன் சார், இன்னும் ஒரு 2 பேர் நம்ம பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சங்கர் சாரை வெல்கம் பண்றேன். சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கேட்கலாம். சார் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. வணக்கம் சார். நேற்று நைட்டு இந்த ஸ்கிரீன் QR கோட் ஸ்கேன் பண்ணி அனுப்பினேன் சார். ஒரு செல்ல இருந்து சிஸ்டத்துல இருந்து செல்லு மூலியமா நான் பண்ண அனுப்பினேன். நேற்று நைட்டுங்களா? ஆமா சார். எல்லாத்துலயுமே வெயிட்டிங் ஃபார்ம் வந்தது. ஓகே. இப்போ வந்து பார்த்தா கேன்சல் பார் டைம் அவுட்னு இருக்கு சார் ஸ்டேட்டஸ்ல. இதுல இப்போ நைட்டு பணம் சென்ட் ஆயிடுச்சா? சென்ட் ஆயிடுச்சு. இங்க இருந்து சென்ட் ஆயிடுச்சு. இல்ல மைனஸ் பால்ல இருந்து சென்ட் ஆயிடுச்சு. சென்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இங்க பார்த்தா அதான் கேன்சல் பார் டைம் அவுட் ஒரு 5 பேருக்கு பண்ணேன். நான் வெயிட்டிங் பண்ணா கொஞ்சம் டைம் இருக்கும். 5 பேருக்கு பண்ணீங்களா? நீங்களே பண்ணீங்களா? 5 பேருக்கு 5 பேருக்கும் QR கோட் ஸ்கேன் பண்ணி பண்ணேன். ஓகே. சோ உங்களுக்கு யார் வந்து பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னது? இந்த வீடியோ பார்த்து தான் பண்ணேன். ஆனா வீடியோல வந்து காப்பி பண்ணி பண்ணாங்க. சரி QR கோட் 2 செல் வச்சு பண்ணனால அப்படி பண்ணேன். இல்ல சார், ஆக்டிவேஷனுக்கு இப்பதான் நம்ம வந்து எல்லாருக்கும் டெமோ வந்து சொல்லி இனிமே தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நைட் வந்து 5 பேர்ல எத்தனை பேருக்கு ஆயிருக்கு சார்? இல்ல யாருக்குமே வந்து எல்லாமே கேன்சல் பார் டைம் வந்துச்சு. நீங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய இதுவை. உங்களுக்கு ஷேர் பண்ண தெரியும்ல? ஒரு நிமிஷம் சார், அவருக்கு கோர்ஸ் கொடுத்துருங்க சார். நீங்க ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண தெரியுமா? பேஜ் பண்ணவா?
இந்த நம்பர் சொல்லுமா சார்? 2 நம்பர் பாஸ்வேர்டு சார். சார் நீங்க ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்ண சார் நீங்க கொஞ்சம் சத்தமா ஏதாவது பேசுங்க சார். ஷேர் பண்றீங்களா இல்ல தெரியுமா இல்ல சொல்லணுமா ஏதாவது சொல்லுங்க. இல்ல சார் அந்த கேன்சல் என்ன சார் பண்ணலாம்? இல்ல சார் உங்க ஐடி நீங்க ஷேர் பண்ணுங்க, நான் பாக்குறேன் என்ன நடந்திருக்குன்னு, அப்பதான் தெரியும் உங்க ஐடியில. ஓகே இங்க கீழே பாருங்க, கீழே ரியாக்ஷன் பட்டன் இருக்கா, அதுக்கு பக்கத்துல கட்டமா ஷேர் இருக்கு பாருங்க, டச் பண்ணுங்க. இருக்கு சார், ஷேர் இருக்கு, டச் பண்ணுங்க. அதுல வந்து மைக்ரோசாஃப்ட், கூகுள். ஒரு நிமிஷம் நீங்க எதுவுமே படிக்காதீங்க, நான் சொல்றத மட்டும் பார்த்து அங்க பண்ணுங்க. அதுக்குள்ள ஸ்கிரீன் டச் பண்ணுங்க. ஸ்கிரீன் டச் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் நவ் கொடுங்க. இப்ப பக்கத்துல அப்ளிகேஷன் ஏதாவது ஓபன் ஆகுதா? ஓபன் ஆகுது சார். அதுல லாஸ்டா ஜூம் போங்க, ஜட்ல லாஸ்ட் கீழே போயிட்டு ஜூமுக்கு நேரா ஒரு நோட்டிபிகேஷன் இது இருக்கும், அதை ஆன் பண்ணுங்க, அலோ கொடுங்க. இருக்கா? அதுதான் சொல்றேன், ஜட்டு போங்க, ஏபிசிடி அந்த லைன்ல ஜட்டு ஜூம் இல்லையா, கீழே போயிருங்க, லாஸ்டா ஜூம் போங்க. அந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் சின்னதா, அலோ பட்டன், அது அலோ பண்ணுங்க. இப்ப வந்து பேக் வாங்க. ஓகே ஷேர் ஆகும். இப்ப வந்து உங்க வேலட் ஓபன் பண்ணு, உங்க ஐடி ஓபன் பண்ணுங்க. டிபிஐ ஃபர்ஸ்ட் எந்த ஐடி பண்ணீங்களோ அது ஓகே. இந்த ரைட் சைடுல உங்க போட்டோ காமிக்குதுல, அதை டச் பண்ணுங்க. இருங்க சார் நீங்க ஏன் அவசரம்? அந்த லிஸ்ட் காமிக்குது. கேன்சல் டைம் அவுட் சார். இது ரிட்டர்ன் ஆயிடுமா சார் அமௌண்ட்? ஒரு நிமிஷம் பேக் அது தள்ளுங்க, இந்த சைடுல தள்ளுங்க. சோ 50.81 இருந்தது, இந்த பேமெண்ட் தான் அங்க வந்ததா? அதுதான் பேமெண்ட். 50 கொடுத்தனா 51 கொடுத்தனா ஞாபகம் இல்ல எனக்கு சரியா. வேற அதுதான் அவங்க கொடுத்திருக்கிற பேமெண்ட் வந்து அதுதான். நீங்க எவ்வளவு கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஆயிட்டு இருக்கும். ஓஹோ, வெயிட்டிங் ஃபார் வந்ததுனால சரியா நான் கவனிக்கல. எல்லாத்துக்குமே சரி இருக்கும் வெயிட்டிங். ஓகே, இப்போ உங்க வேலட்ல ஒரே வேலட்ல வச்சிருந்தீங்க பணம்? ஆமா சார், ஒரே வேலட்ல வச்சிருந்தேன். இப்போ எவ்வளவு இருக்கு வேலட்ல? குறைஞ்சிருக்கு சார். ஓகே, உங்க வேலட் போங்க. 5 சொன்னீங்க, 2 தான் இருக்கு. வேற ஐடியில பண்ணீங்களோ? வேற ஐடியில பண்ணேன். சரி, உங்க வேலட் போங்க. யூஎஸ்டியை டச் பண்ணுங்க. யூஎஸ்டியை இங்க டச் பண்ணுங்க. ஓகே இருங்க சார் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் அப்படியே மேல தள்ளுங்க லைட்டா. இதுல அந்த 2 கேன்சல் டைம் ஆச்சு இல்லையா? ஆமா சார். இந்த 2 50 இருக்கு பாருங்க, ரெண்டாவது கீழே மேல இருந்து ரெண்டாவது, அதை டச் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஓகே சார், ஸ்கிரீன்ஷாட் எடுங்க சார். ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க சார். ஓகே சார், நீங்க மேல பாருங்க, 50 தான் அனுப்பியிருக்கீங்க பாருங்க. மேல பாருங்க, அந்த செட்டர் என்ற இடத்துல 50 தான் இருக்கு. அப்போ 88.7 வந்து நீங்க கிட்டத்தட்ட $1 லெஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகாது. அதுதான் சொல்றோம்.
சோ இதுக்காக தான் சார் நேத்திக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு எதுவுமே சொல்லல, வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஏன்னா ஆஃப்டர் 3 ஹவர்ஸ்க்குள்ள $1 கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கும். நீங்க நைட்டு அவசரப்பட்டு பண்ணதுனால அந்த 3 ஹவர்ஸ் டைம் அவுட் ஆயிடுச்சு, இது வந்து பர்ன் ஆயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு இன்னொன்னு பேக் வாங்க, இன்னொன்னு ஓபன் பண்ணுங்க. அது எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னு பாக்கலாம். பேக் வாங்க, இருங்க, மூணாவதா இருக்கிறது டச் பண்ணுங்க. பாருங்க, இதுவும் $50 பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் $1 நீங்க வந்து மிஸ் பண்ணதுனால பாருங்க உங்க வேலட்ல $228 வச்சிருக்கீங்க. சோ அதுதான் சார், நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சார். நோ ப்ராப்ளம். நீங்க தான் சார் பார்க்கணும் இத. நீங்க இப்ப நீங்க 2 ஸ்கிரீன்ஷாட் கொடுங்க. நம்ம சிஸ்டத்து மூலமா நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பா நம்ம பண்ணி தரோம். சரிங்களா? ஓகே, பேக் வாங்க. பேக் வாங்க. இப்போ அந்த ஐடி ஆக்டிவேட் பண்றீங்களா? இப்போ சார் ரிட்டர்ன் ஆகுமா சார் இது? அதுதான் சார், இன்னைக்கு நாங்க ஒரு 10-10:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அங்க போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லன்னா இல்லதான். ஏன்னா நம்ம டைரக்டா இப்ப வந்திருக்கோம். சோ நம்ம சொல்லி நீங்க அதுக்குள்ளேயே என்னோட நம்பர் இருந்ததுன்னா இந்த 2 ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு அனுப்புங்க, பிபி நம்பர் போட்டு பேர். சார் ஓகே, நீங்க இன்னும் 3 பண்ணீங்கல்ல, அந்த ஐடி ஓபன் பண்ணுங்க. ஐடி ஓபன் பண்ணுங்க சார். எல்லாத்துலயுமே கேன்சல் டைம் ஆகும். ஓகே ஓகே, இருங்க. அப்ப இங்க இந்த யூஎஸ்டி டச் பண்ணுங்க. எல்லாத்துலயும் இதுல தான பேமெண்ட் போச்சு. ஆமா சார், இதுல இருந்தா போச்சு. அது டச் பண்ணுங்க, யூஎஸ்டி டச் பண்ணுங்க. ஓகே, அவர் வச்சிருக்காரு 200. ஏற்கனவே எவ்வளவு வச்சிருந்தீங்க சார்? மொத்தம் 459 சார். 459. ஓகே, அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க, மேல போங்க சார். நீங்க அப்படியே பாருங்க, எல்லாத்துலயுமே 50 தான் போட்டிருக்கீங்க. இங்க ஒரு இடத்துலயும் 51 கிடையாது. 5 ஐடிக்கும் நீங்க வந்து 50 தான் கொடுத்துருக்கீங்க. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி மறுபடியும் ஒன்னு. சரிங்க சார், நீங்க என்ன பண்ணுங்க, இதோட அந்த ஒவ்வொன்றும் ஓபன் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த 5மே எனக்கு அனுப்பி விடுங்க. உங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ஐடி நம்பர் அனுப்பி விடுங்க. 5 ஐடி அனுப்பி விடுங்க, 5 பிபி நம்பர் அனுப்பி விடுங்க, 5 ஸ்கிரீன்ஷாட்டும் அனுப்பி விடுங்க. சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். நம்பர் யாருக்கு சார் செக் பண்றோம் சார். இது வந்து பை சான்ஸ் லக் இருந்தா உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லன்னா கஷ்டம் தான். பேக் வந்துருங்க. நவநீத கண்ணன் சார். ஆமா சார், சொல்லுங்க சார். யாரோட டீம்ல இருக்கீங்க? எஸ்பி ராஜா சார். எஸ்பி, உங்களை யாரு வந்து ஆக்டிவேஷன் பண்ண சொன்னது? இந்த வீடியோ பார்த்து நான் பண்ணேன் சார். வீடியோ பார்த்ததெல்லாம் ரைட் சார். அதுக்கு பிறகு ஆடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க, யாரும் பண்ணாதீங்க. எல்லா பாலு பழனியாண்டி சார் விடிய ஆடியோ போட்டிருக்காரு. நாளைக்கு காலையில சிஸ்டம் ஓபன் ஆன பிறகு சொல்லி தரேன்னு இருக்காங்க. அதையும் மீறி நீங்க பண்றீங்கன்னா என்னன்னு தெரியலையே. ராஜா சார் உங்களை பண்ண சொன்னாரா? உங்க அட்மின் எதுவும் சொன்னாரா? இல்ல சார், அவங்க வீடியோ தான். அப்புறம் அவர் சொல்லாம நீங்களா பண்ணீங்கன்னா என்ன சார் இது? இவ்வளவு பொறுப்பா சார்? ஒரு வாரம் வந்து சங்கத்தார் கஷ்டப்பட்டு எல்லாரையும் ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறாரு. அத கூட நீங்க புரிஞ்சுக்காம சார், என்ன சார் $250 எவ்வளவு சார்? 5 ஐடிக்கு $250 குறைந்தபட்சம் 25,000 ரூபாய். ஓகே சார், அவங்க 10:30 மணிக்கு சாப்பிட்டு பேசிட்டு தான் சார் இது சொல்ல முடியும். நாங்க இதனாலதான் சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்கன்னு சொன்னோம். நீங்க $51 போடுங்கன்னு சொன்னப்ப நீங்க $51 போட்டுருந்தா கூட பரவாயில்ல. அதுவும் பண்ண மட்டும் $50 போட்டிருக்கீங்க. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 10:30க்கு நீங்க கான்டாக்ட் பண்றவங்கள. ஓகே சார். சார் வேற யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க. வேற யாராவது பண்ணி இந்த மாதிரி வந்து ஆக்டிவேஷன் ஆகாம இருக்கா? ஆண்ட்ரைஸ் பண்ணலாம் சார். நீங்க வந்து இது ஜூம் அவுட் பண்ணிடுங்க சார். ரவி சாருக்கு என்னன்னு கேளுங்க. ஒரு நிமிஷம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் ரவி சாருக்கு கோர்ஸ் கொடுங்க சார். நீங்க பேசலாம். தெலுங்கு லாங்குவேஜ் சார், ஆந்திரா. சார் ஜூம் வந்து க்ளோஸ் பண்ணுங்க சார் உங்களோடது. நவநீதன் சார். ஓகே சார். சார் ரவி சார் நீங்க பேசலாம் சார். சார் உங்க வாய்ஸ் வந்து கேட்கல சார்.
పేమెంట్ చేసాం సార్ అందులోకి ఐడిలోకి తెలుగు లాంగ్వేజ్ சார். தெலுங்குண்ணா చెప్పండి சார். செந்தில் குமார் சார் வெல்கம். செந்தில் குமார் சார் இதை நீங்க கன்வே பண்ணுங்க సార్. సేఫ్ వాల్ నుంచి 51 మాక్సిమం USDT దాంట్లో సెండ్ చేసామండి స్పీడ్ క్రిప్టీలోకి. స్కానర్ లో ఎంత వచ్చింది సార్? టోటల్ 51 మాక్సిమం పెట్టేసాను సార్. అది కాదు సార్, స్కానర్ లో ఎంత చూసింది ఆడ? నేను స్కానర్ కాదండి, కింద అడ్రస్ కాపీ చేసి పేస్ట్ చేశానండి. లేదు సార్, పేమెంట్ 50.99 సార్ 50.99 ఓకే 50.97 83 కంప్లీటెడ్ డిపాజిట్ లిస్ట్ ఆల్సో కంప్లీటెడ్ అని వచ్చిందండి. డిపాజిట్ లిస్ట్ షేర్ చేస్తారా? షేర్ చేస్తాను సార్. ఎట్లా అది యాక్టివేషన్ ఎలా చేయాలనేది ఎలా సార్? జూమ్ షేర్ చేయటం ఎలా సార్? తెలుసా షేర్ చేసేది? తెలియదు సార్. వాట్సాప్ అయితే తెలుసు కానీ జూమ్ తెలియదు అండి. సార్ మీ స్క్రీన్ టచ్ చేయండి, దానిలో షేర్ స్క్రీన్ ఉంది చూడండి. ఓకే, స్క్రీన్ టచ్ చేస్తే రియాక్షన్ దగ్గర రియాక్షన్ షేర్. ఓకే సార్, షేర్ క్లిక్ చేయండి. స్క్రీన్ దానిలో మీ స్క్రీన్ సెలెక్ట్ చేయండి. ఓకేనా సార్? రాలేదే సార్? వచ్చిందా సార్? స్టార్ట్ నౌ ఇయాల. ఓకే, స్క్రీన్ సెలెక్ట్ చేసి స్క్రీన్ స్టార్ట్ నౌ. ఓకేనా సార్? అప్లికేషన్ ఓపెన్ అవుతుందా? పక్కన అప్లికేషన్లు వచ్చినాయండి. జూమ్ సెలెక్ట్ చేయండి లాస్ట్ జూమ్. ఓకే సార్. హలో చేయండి. హలో. ఓకే, బ్యాక్ అనిపిస్తుందా సార్? బ్యాక్ వచ్చారు సార్. బ్యాక్ వచ్చి షేర్ అవుతుంది. అయిందా సార్? ఇది సార్, ఇది డిపాజిట్ లో లిస్టు $50 అయింది సార్. కంప్లీట్. వెయిట్ ಒಂದು కంప్లీట్ అయింది. వెయిటింగ్ ఫర్ బయర్ సార్. వెయిట్ చేయండి. ఓకే, ఇక్కడ చూడండి 51.01 ఉంది కదా? అవును సార్. బట్ 51 పే చేసినారు అంట, రైట్? అవును సార్. 1 పాయింట్ లెస్ అయింది. ஓகே சார். செந்தில் சார் இத அவருக்கு சொல்லுங்க சார், நல்லா புரியுற மாதிரி. యాక్టివేషన్ కాలేదు సార్. அதே ராது சார். இப்ப இவரு 51.01 கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன்ல எவ்வளவு காமிச்சதுன்னு தெரியலையே. அவரு வந்து சார் இப்போ ஸ்கிரீன்ல காமிச்சதா சார் இது? ஆமா, 50 அதாவது 51.01 இருக்கு. ஆனா இவரு 51 சென்ட் பண்ணிட்டாரு தோராயமா. ஆமா சார், ஷேர் பண்ண சொல்லுங்க சார். அவரை வேலட் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அதுதான் அந்த பேமெண்ட் வந்து வெயிட்டிங்ல காமிக்குது. ఓకే. ஆனா மேல ఎప్పుడు చేశారండి? మార్నింగ్ ఇందాక హాఫ్ అన్ అవర్ అండి. హాఫ్ అన్ అవర్ బ్యాక్. హాఫ్ అన్ అవరా? இப்போ ஓகே பண்ணலாம் சார். அவர் ஷேர் பண்ண சொல்லுங்க సార్. మళ్ళీ షేర్ చేయండి సార్. స్క్రీన్ షేర్ చేయమంటారా సార్? స్క్రీన్ షేరింగ్. ஓகே சார். சார் நான் தமிழ் பேசுறேன், அவர் தெலுங்குல பேசுவாரு செந்தில் சார். இப்போ வந்து நல்லா கவனிங்க. ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி இவர் வந்து பண்ணிருக்காரு 3 இது ஐடி பண்ணிருக்காரு. 1 கம்ப்ளீட் ஆச்சு. அது எப்படி ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்கேனர்ல 50.97 அப்படின்னு இருந்தது. இவருக்கு வந்து நம்ம எல்லாருமே தோராயமா $51 சொல்லவே $51 சென்ட் பண்ணிட்டாரு. அதனால 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போகவே அது வந்து 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஐடி
51.01 அங்க காமிச்சிருக்கு, அதை இவர் கவனிக்கல. அதே 51 தாராளமா அவர் சென்ட் பண்ணிட்டாரு நார்மலா. அப்ப அந்த ஒரு பாயிண்ட் வந்து லோட் ஆகாதனால நல்லா பாருங்க, கவனிங்க சார் கொஞ்சம் அது பாருங்க, புரியுதுங்களா? எஸ் சார். இந்த ஒரு பாயிண்ட்னால இவருக்கு வந்து பேமெண்ட் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு, லோட் ஆகாம. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா சார், இப்ப அவருக்கு சொல்லுங்க சார், ரைட் சைடுல தள்ளுங்க స్క్రీన్ తల్ల சொல்லுங்க, తెలుగులో சொல்லுங்க. కాదు ఈ స్క్రీన్ లైట్ స్లైడ్ చేయండి రైట్ సైడ్. ఇదే సార్ డిపాజిట్ లిస్ట్ ఓపెన్ సార్. బ్యాలెన్స్ లో 50 ఉంది చూడండి సార్. వెయిట్ సార్, డిపాజిట్ లిస్ట్ యాక్టివేషన్ వెళ్ళండి. యాక్టివేషన్ சார் இல்ல சார், அங்க போவேனா சார், டெபாசிட் லிஸ்ட் போடுங்க. டெபாசிட் லிஸ்ட் 50 பேலன்ஸ் காட்டுது சார். இருக்கு பாருங்க. இல்ல சார், அவருக்கு இந்த இடத்துல அவர் வந்து ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப இன்னொரு ஐடி அவர் ஓபன் பண்ணலாம், ஐடி ஆக்டிவ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆல்ரெடி பண்ணிருக்கிற அந்த டெபாசிட் லிஸ்ட் இருக்குல்ல, அவர் ఎత్తన ఐడి పన్నారని కేளுங்களா సార్. ఎన్ని ఐడి చేయించున్నారు మీరు? ఒక్కటే సార్, ఒకటే. అంటే చెక్ చేస్తానికి పడలేదు, రాలేదు. విత్ వెయిటింగ్ అని పడితే హాఫ్ అన్ అవర్ రాకపోతే డిపాజిట్ లో వాటిలోకి రాపోయేసరికి 2 సార్లు చెక్ చేశాను అంతే, నేను మళ్ళీ సెండ్ చేయాల. ఇప్పుడు ఇది ఐడి యాక్టివేట్ చేయలేదు కదా? ఒకసారి పంపించింది ఒకసారి சார். பேலன்ஸ் கரெக்டா தான் இருக்கு சார். மறுபடியும் உள்ள போட்டிருக்காரு சார். இது இல்ல, அவர் போடல தான் சொல்றாரு, ஒரே ஒரு தடவை அனுப்பிச்சாரு. அதுதான். இல்ல அவர் போயிட்டு அந்த ஆப்ஷன்ல போயிட்டு பண்ணிட்டு இருக்காரு, ஆனா பேமெண்ட் வந்து போல. இல்ல, ஆக்டிவேட் பண்ண சொல்லிடலாம் சார். பேலன்ஸ் தான் இருக்குல்ல, ஒரு ஐடி தான் பண்ணணுமா? ఓకే సార్, మీరు యాక్టివేషన్ వెళ్ళండి. యాక్టివేషన్ సార్, డాష్ బోర్డ్ యాక్టివేషన్. ముందు 50 కనపడలేదు కదా? ఇప్పుడు 50 కనపడినాయండి. ఇప్పుడు ముందు కనపడలేదు, ఇప్పుడు కనపడుతుంది కదా? అవును సార్, అవును సార్. మీరు ఐడి నంబర్, పిపి నంబర్, அவரோட నంబర్ போட சொல்லுங்க சார். ఈ నంబర్ స్పీడ్ క్రిప్టివ్ నెంబర్ అండి. అవును, ఈ ఐడి నంబర్ ఏడి నంబర్ పిపి పెట్టండి சார். இவர் என்ன பண்ணிருக்காரு, ఇక్కడ இல்ல அவருக்கு $50 உள்ள லோட் ஆயிடுச்சு. இருக்கு, உள்ள இருக்கு. அது முதல்ல இல்லன்னு சொல்றாரு சார். பிபி நம்பர் போட சொல்லுங்க சார் அவரை. ஏன் 191 இதே ஆக்டிவேஷன். యాక్టివేషన్ క్లిక్ చేయండి. వెయిట్ பண்ணாம மறுபடியும் போட்டுருக்கு సార్. మెంబర్ నేమ్ వచ్చింది, కరెక్టే సార్. ఓకే, సబ్మిట్ చేయండి. సబ్మిట్ చేయమంటారా? 50 సరిపోతాయండి. 51 అన్నారుగా ఇందాక. కాదు, పెట్టండి, క్లిక్ చేయండి. సబ్మిట్. அப்படியே வெயிட் பண்ணுங்க சார். క్లిక్ చేసిన తర్వాత కొంచెంసేపు వెయిట్ చేయాలి. ఓకే సార్, ఓకే. అదే సార్, అవరు జూమ్ అవుట్ పట్టారు. ఎందుకు సార్ అవుట్ చేశారు? మళ్ళీ షేర్ చేయండి. అవుట్ చేయలేదు సార్, అదే అవుట్ అయింది. ஆக்டிவேஷன் ஆயிட்டு இருக்கும். సిగ్నల్ నిదానం పనులు కరెక్ట్. సబ్మిట్ పై నొక్కానండి, బ్లూ కలర్ సబ్మిట్ పైన బ్లూ కలర్ ఉంది. లోడ్ అవుతుంది. சார் ஓகே, ஆக்டிவேஷன் ஆயிட்டு இருக்கோம். ரீப்ரெஷ் பண்ண சொல்லுங்க ஒரு முறை. அவர் ஜூமே அப்பப்போ கட் பண்றாரு. இல்ல, அது நெட்வொர்க் ப்ராబ్ளம் நினைக்கிறேன். నో సార్, ఫాస్ట్ గా ఉంది. ఇవి అన్ని వీడియో షేర్ అని బాగానే ఫాస్ట్ గానే అవుతుంది. ఓకే, నెట్వర్క్ సబ్మిట్ మళ్ళీ నొక్కండి సార్. నొక్కొచ్చు. இல்ல சார்,
ஒரு சப்மிட் போதும் சார், இன்னொரு சப்மிட் கொடுக்க வேண்டாம். ஓகே. அந்த மாதிரி பண்ணதான் 2 ரெக்கார்டு அங்க வந்திருக்கு அவர் பண்ணது. அதாவது டெபாசிட் பண்ணும்போது அந்த பொறுமை வெயிட் பண்ணாம அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அடுத்தடுத்து மறுபடியும் பண்ணிருக்காரு. சோ அதுதான் அங்க மிஸ்டேக்கே தவிர மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, அவர் ஜூம் வந்து டேஷ்போர்டு வர சொல்லுங்க சார். యాక్టివేట్ ఆయిట్ இருக்கும் పాక சொல்லுங்க సార్. సార్ మీ స్క్రీన్ మీరు చెక్ చేయండి అయిందా లేదని. లేదు సార్. அவங்களோட ஐடி நம்பர் சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க சார். வெயிட் பண்ணுங்க. ஐடி நம்பர் చెప్పాను సార్. 1 minute 191 0896. పాస్వర్డ్ కూడా చెప్పమంటారా సార్? వద్దు సార్. యాక్టివ్ ఆయిడ్స్ సార్. అయిందా సార్? యాక్టివ్ అయింది. జూమ్ కట్ చేయండి. థ్యాంక్ యూ సార్. జూమ్ లో కట్ చేయటం. ఓకే సార్, థ్యాంక్ యూ సార్. జూమ్ అవుట్ స్క్రీన్. ஓகே, தேங்க் யூ. ஓகே சார், இப்போ வந்து ஒரே ஒரு விஷயம் தான். சுப்ராஜ் சார் அட்ரைஸ் பண்ணிருக்காரு, அவர் கோர்ஸ் கொடுங்க சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போ வந்து வெயிட்டிங் ஃபார் பையர் ஃபண்ட்னு வருது சார். இப்போ $1 எக்ஸஸ் பண்ணோம்னா எப்படி சார் பண்ணணும்? அதை மட்டும் இல்ல நீங்க எவ்வளவு பண்ணீங்க சார்? முதல்ல எவ்வளவு பண்ணீங்க, அது எவ்வளவு காமிச்சது, நீங்க எவ்வளவு பண்ணீங்க? 50.2 பண்ணலாம்னு நினைக்கிறேன். 50.2 சார். ஓகே, எவ்வளவு நேரம் ஆச்சு சார் பண்ணி? இப்பதான் சார், 1/2 hour தான். சரி, ஓகே, நீங்க ஷேர் பண்ணுங்க உடனே. அந்த அட்ரஸ் நான் எங்க இருந்து எடுக்கணும்னு சொல்றேன். முடிஞ்ச பிறகு கூட பண்ணிக்கலாம் சார். இல்ல சார், 3 hours பண்ணணும். நீங்க டைமிங் விடாம நீங்க பண்ணிடுங்க. நீங்க உங்க ஷேர் பண்ண முடியுமா? இல்ல சார், பண்றேன் சார். இது முடியட்டும் சார், முடிஞ்ச பிறகு பண்ணிக்கலாம் சார். எது முடிஞ்ச பிறகு? ஜூம் முடியட்டும் சார். ஜூம் முடிஞ்ச பிறகு பண்ணிடுங்க சார். ஜூம் முடிஞ்ச பிறகு ஆக்டிவேஷன் இதெல்லாம் இருக்கு சார். இப்போ பண்ண முடியாதா? ஷேர் பண்ண முடியாதா? சார் வேறவங்க பேசுவாங்க சார். சார், உங்களுடைய பேமெண்ட் கம்மி பண்ணிருக்கீங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க முதல்ல. வேற ஒருத்தர் விடுங்க, அவங்களும் வந்து இதை பாத்துப்பாங்க. இல்ல இப்ப நான் இப்ப பண்ணது ஒரு 3 நாளைக்கு பண்ணது இந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன் சார். அப்படிங்களா? உங்களுக்கு அது எப்படி ஒரு அட்ரஸ் எடுக்கணும்ன்றது நான் சொல்றேன். எல்லாரும் பாத்துப்பாங்க. யாராவது மிஸ்டேக்கா இப்ப பண்ணிருந்தாங்க அப்படின்னா இதை சரி பண்ணிக்கலாம் அவங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க. சேஃபாலுக்குள்ள போவா சார்? சேஃபால் இல்ல, இது நம்ம ஷேர் பண்றோம். பிபி இது ஓபன் பண்ணுங்க. நம்ம அப்ளிகேஷன் கிரிப்டோ அப்ளிகேஷன் ஐடி. ஓகே, டேஷ்போர்ட் டச் பண்ணுங்க சார். டெபாசிட் லிஸ்ட் 50.97 வந்து பண்ணிருக்கணும். நீங்க எவ்வளவு பண்ணீங்க சார்? கம்மியா தான் சார் பண்ணேன் சார். ஓகே, நீங்க இமிடியேட்டா அப்படியே நீங்க சேஃபால் வேலட் ஓபன் பண்ணுங்க. அப்படியே நல்லா நோட் பண்ணுங்க. 50.97 பண்ணிருக்கணும். சேஃபால் வேலட் ஓபன் பண்ணுங்க. யூஎஸ்டிடி டச் பண்ணுங்க. ஓகே, 50.12 வந்து பண்ணிருக்கீங்க. கரெக்டா? இது ஆமா, இது வேற ஐடி சார். வேற ஐடி. இல்ல இப்ப லாஸ்டா அதானே பண்ணீங்க? இல்ல சார், இல்ல சார். சார் இப்போ எல்லாம் கேளுங்க. இப்ப நீங்க சார் டெபாசிட் லிஸ்ட் சார், இந்த ஐடி சார். இந்த ஐடினா இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கு. 49.95 பண்ணிருக்கீங்க. சார் இப்ப பேக் வாங்க சார். பேக் வாங்க. நம்ம ஐடிக்கு வாங்க.
ஐடிக்கு கிரிப்டோ ஐடிக்கு. ஓகே, அப்படியே ரைட் சைடுல தள்ளுங்க. ஓகே, இந்த இருங்க சார், இருங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க ஒரு நிமிஷம். இந்த ஐடி உங்களுதா? ஆமா சார். ஓகே, கொஞ்சம் டவுன்லைன் ஐடி தான். இல்ல இந்த அட்ரஸ் வந்து உங்களுதா? சேபால் வேலட்டோடதா? ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். ஓகே, இங்க காயின் ஐடின்னு இருக்கு பாருங்க, முன்னாடி வாங்க. இத செலக்ட் பண்ணு, இத காப்பி பண்ணு. பண்ணிட்டேன் சார். ஓகே, சேஃபால் வேலட்டுக்கு வாங்க. இத பாத்துங்க, CB11 செக் பண்ணிட்டு பண்ணலாம். USDT டச் பண்ணுங்க. ஏற்கனவே சென்ட் பண்ணீங்கல்ல, அந்த இது 49 எங்க? 49 அதுதானே சொன்னீங்க. டச் பண்ணுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஃப்ரம் அட்ரஸ்ல இல்ல சார், அந்த அட்ரஸ் இது கிடையாது சார். காயின் ஐடியில C11 வந்ததாங்க. இங்க வந்து 0XC இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. பேக் வாங்க. எந்த ஐடி கரெக்டா அந்த இது பேமெண்ட் பண்ணீங்களோ அதுதான். இப்ப ஏன்னா இது வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் கொடுக்கும். அதனால நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். நீங்க எந்த பேமெண்ட் நீங்க 50.12 இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்க, அதை ஓபன் பண்ணுங்க. எல்லாமே ஒரே அட்ரஸ்ல இருந்தா கொடுத்துருங்க சார். சார் அப்படி கொடுக்க கூடாது சார், அதுதான் தப்பு. அதுதான் பாக்குறேன் நாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் வரும் சார். என்னுடைய இதுல இருந்தா சேபால்ல இருந்தா சென்ட் பண்ணது, அதை சொல்லுங்க. அது ஓகே. அந்த காயின் ஐடி சொல்றேன் சார். சுபாராஜ் சார், நீங்க உங்களுடைய கிரிப்டோ ஐடிக்கு வாங்க சார். மினிமைஸ் பண்ணிட்டு அப்படியே வாங்க. இது கட் பண்ணிட்டீங்க ஸ்கிரீன். வெளியே வந்துட்டார். கிரிப்டோ ஐடி ஓபன் பண்ணுங்க சார். சைன் தொடுங்க சார். டச் பண்ணிட்டேன் சார். மெனு டச் பண்ணுங்க. டெபாசிட் லிஸ்ட். நெட்வொர்க் ஸ்லோவா. டெபாசிட் லிஸ்ட் டச் பண்ணுங்க சார். டச் பண்ணிட்டேன் சார். சொல்லுங்க சார். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது காயின் ஐடி. ஓகேவா? ஓகே சார். தள்ளுங்க, லைட்டா தள்ளுங்க. இல்ல இருங்க சார், கம்மி பண்ணாதீங்க, இருங்க சார். அடுத்த அட்ரஸ் பாருங்க, கொஞ்சம் தள்ளுங்க சார். ஓகே, இப்போ இந்த அட்ரஸ் தான் உங்களுதா? வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் தாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களுது. இதுல இருந்தா எல்லாமே பேமெண்ட் பண்ணீங்க கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். எதுக்கு பண்ணீங்க? அப்போ பக்கத்துல இருக்கிற இதுக்கு தானே பண்ணிருப்பீங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க, தள்ளுங்க. ஃபர்ஸ்ட்ல சார் காயின் ஐடி இதுக்கு தானே பண்ணிருப்பீங்க. ஆமா சார். இத காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? வேலட்டுக்கு போங்க. ஓகே, இப்போ இதுக்கு $1 அனுப்புங்க. பேக் வாங்க. பேக் வாங்க சார்.
யூஎஸ்டிடி ஓபன் பண்ணுங்க. சென்ட் காப்பி, சாரி பேஸ்ட். காப்பி பண்ணது இங்க பேஸ்ட் பண்ணுங்க. இருங்க, இன்வேலிட் அட்ரஸ் வருது சார். இது வந்து காயின் ஐடி, இது வேலிட் அட்ரஸ் இல்ல. பேக் வாங்க சார். எப்ப பண்ணீங்க சார் இது? இப்பதான் சார் ஹாஃப் அன் அவர் முன்னாடி. ஹாஃப் அன் அவர் முன்னாடி. பேக் வாங்க சார். நம்ம அந்த இதுக்கு வாங்க, ஐடிக்கு வாங்க. ஒரு தடவை ஆக்டிவேஷன்ல செக் பண்ண சொல்லுங்க சார். ஒண்ணுதான் சார். எத்தனை ஐடி பண்ணிருக்கீங்க சார்? சுப்ராஜ் சார்? சார் 6 பண்ணிருக்கு சார். எல்லாம் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சா? நாங்களும் சார் இந்த வெயிட்டிங் ஃபார் பையர் ஃபண்ட்ஸ் தான். ஆனா நீங்க வந்து அந்த 50.12 தான் பண்ண மாதிரி இருக்குல்ல எல்லாத்துலயும்? ஆமா சார், ஆமா சார். கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே. இல்ல சார், அது அந்த $5 50 வந்ததுனால தான். இப்போ ஒரே நிமிஷம் 50 வந்தது சார். 50.12 பண்ணதுனால 50 வந்ததுனால தான் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது. அதனால தான் நான் பண்ணேன். இல்லாட்டி நான் பண்ணிருக்க மாட்டேன். இல்ல சார், 50.12வே வராதே. எப்படி பார்த்தாலும் 87, 97 அப்படிதான் வரும். $51 கிட்ட வரும். அப்படி இல்ல அப்படின்னா 51 வரும். அதான் 50.14, 15 எல்லாமே பண்ணதுனால 50க்கு மேலதான் இருந்தது. அதனால ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். இங்க வந்து இப்போ டைம் கிடையாது நமக்கு. சரி, நீங்க எதுக்கு வாங்கல? சேஃபால் வேலட்டுக்கு வாங்க. சேஃபால் வேலட்டுக்கு வாங்க சார். வந்துட்டேன் சார். ஷேர் பண்ணுங்க. ஷேர் கட் ஆயிடுச்சு. சாமி சார் சொல்லுங்க ஐயா. சீனிவாச ஹேண்ட் பண்ண சொல்லுங்க. சீனிவாசுக்கு ஹோம்ஒர்க்ஸ் கொடுங்க. சீனிவாசா சார், பேபால் வாலெட் ஓபன் பண்ணுங்க. இப்போ சென்ட் பண்றாங்க. எந்த நம்பருக்கு எல்லாம் சென்ட் பண்ணாரோ எல்லாத்துக்கும் ஒரு டாலர் அனுப்புங்க சார். பேக் வாங்க சார். பேக் அந்த ஹிஸ்டரிக்கு வாங்க. இப்போ சார் நல்லா கேளுங்க. இந்த ஐடிக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு டாலர் இப்ப நீங்க சென்ட் பண்ணணும். ஒன்னு ஓபன் பண்ணுங்களேன். மேல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஓபன் பண்ணுங்க. இப்போ 2 அட்ரஸ் இருக்கீங்க, அதை காப்பி பண்ணுங்க. ஃப்ரம் வந்து உங்களுது கரெக்டா? ஆமா சார். 1 உங்களுது. 2 அட்ரஸ காப்பி பண்ணுங்க. அந்த ப்ளூ கலர்ல காப்பி இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்க. காப்பி ஆயிடுச்சு சார். பேக் வாங்க. பேக் சென்ட். இங்க வந்துட்டு இருங்க. பேஸ்ட் பண்ணுங்க. அந்த பேஸ்ட் டச் பண்ண $1 போடுங்க கீழே. சென்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க சார். உங்க பிஎன்பி இல்லன்னு நினைக்கிறேன். இருங்க. ஓகே, இது கன்ஃபார்ம் பண்ணுங்க. இருங்க. அட்ரஸ் யூஸ்ட் பிஃபோர் அந்த அட்ரஸ் பண்ணிருக்கு. என்டர் நவ். கன்ஃபார்ம் பண்ணுங்க. சென்ட். ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணியாச்சு. மீதி இருக்கிற 5 ஐடியும் இதே மாதிரி அந்த 2 அட்ரஸ காப்பி பண்ணி ஒரு டாலர் இப்ப சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயிடும் எல்லாமே. இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார். அடுத்து 2வது மட்டும் சொல்லுங்க. அடுத்து பண்ணுங்க சார். அடுத்தது ஆமா கரெக்ட். சென்ட் கொடுங்க. சார் பேஸ்ட் டச் பண்ணுங்க. நீங்க அங்க போய் அழுத்த வேணாம். இங்க பேஸ்ட் டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட். சாரி, $1 போடுங்க. நெக்ஸ்ட். சரி, ஓகே. இப்போ
மூணாவது டூ அட்ரஸ் கரெக்ட். பேக் சென்ட். சார் அந்த பேஸ்ட் கிரீன் கலர் இருக்கிறத டச் பண்ணுங்க சார், அதுவே பேஸ்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் சென்ட். இல்ல இது 3 தான் முடிஞ்சது. சார் அப்படியே கன்ஃபார்ம். இன்னும் 2 இருக்கு சார். செட் பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடும். யாராவது பண்ணியிருந்தால் நைட்டு பண்ணவங்க வந்து ஆகாது. சார் இருங்க இருங்க, இந்த இடத்துல 59.97 இருந்தது இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, $1 + 20 போடுங்க. 1.20 பண்ணுங்க அதுக்கு மட்டும். இல்லன்னா 30 பண்ணுங்க. இல்ல 10 இல்ல 1.30 போடுங்க. நெக்ஸ்ட் சார் எத்தனை ஆச்சு சார்? 6 இல்ல மொத்தம் முடிஞ்சு சார். ரைட் சார். ஓகே ஓகே முடிஞ்சது. ஓகே ஆக்டிவேட் ஆயிடும் சார். ஓகே நீங்க வெளியே வந்துருங்க, பேக் வந்து கட் பண்ணிங்க சார். எப்படி சார்? எஸ் சார். சார் ஒரு 2 மினிட்ஸ் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். இத எல்லாருக்குமே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நைட்டு நடந்திருந்ததுன்னா ஆகாது, இந்த தப்பு நடந்ததுன்னா. இப்போ மார்னிங் யாரெல்லாம் பண்ணிருக்காங்களோ 3 ஹவர்ஸ்க்குள்ள சேம் அந்த 2 அட்ரஸ் காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆயிடும். Dear friends, எல்லாரும் பாத்தீங்கன்னா நேற்றைய தினத்துல உங்களுக்கு ஒரு வீடியோ அமைச்சிருந்தாங்க, அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும். சார் உங்க ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஸோ அவங்க ஆக்டிவேஷன் எப்படி பண்ணணும் என்று சொல்லியிருந்தாலே தவிர எல்லாரும் ஆக்டிவேஷன் பண்ணுங்கன்னு சொல்லலை. நிறைய பேர் நேற்று தினத்திலேயே ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க. ஆனா பண்ணும்போது அதை முழுமையா கவனிக்காததுனால வந்த குறைபாடு இன்று இப்போ அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் கொஞ்சம் விளக்குறேன். என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்ப பாருங்க. இப்ப நீங்க முதலாவது டெபாசிட் என்ற ஐடிக்கு செல்லணும். அவங்க ஐடிக்குள்ள போங்க, டேஷ்போர்டு கிளிக் பண்ணுங்க, டெபாசிட் ஐடியை கிளிக் பண்ணுங்க. ஐடியை கிளிக் பண்ணிட்டு டெபாசிட் ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய QR கோடு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி காட்டும். முதலாவது இந்த டெபாசிட் அமௌண்ட் செலக்ட் காயின்ல $50. ஸோ நம்ம ஒரு $51 மட்டும்தான் இதுல டெபாசிட் பண்ண முடியும். 10 பேருக்கு ஆக்டிவேட் பண்ற $500 லோட் பண்ணலாம்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க, அதை பண்ண முடியாது. சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே $50 செலக்ட் பண்ணிக்கிறோம். USDT Pep2D அட்ரஸ் சப்மிட் கொடுத்த உடனே கொஞ்சம் நேரம் ஆகும் ஓபன் ஆகுறதுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எந்த QR கோடுக்கு அனுப்பணும்ன்ற QR கோடு வந்துருச்சு.
எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அந்த அட்ரஸும் வந்துச்சு. நீங்க 2 முறையில பண்ணலாம். ஒன்னு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பண்ணலாம், அல்லது இந்த அட்ரஸை காப்பி பண்ணி அனுப்பலாம். இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு அமௌண்ட் அனுப்பணும் போட்டிருக்காங்கன்னா 50.92000. இப்போ இந்த இடத்துல நீங்க சேஃப் சைடுக்கு 51 கொடுக்கலாம், அல்லது அதே இதுல 50.9200 என்று கொடுக்கலாம், இல்ல 50.92.123 அது மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஆனா எந்த காரணத்துக்கு கொண்டும் 50.92க்கு குறைவா ஒரு பாயிண்ட் கூட இவன் நீங்க 91 அனுப்புனா கூட இந்த சிஸ்டம் அக்செப்ட் பண்ணாது. இன்னும் அமௌண்ட்டுக்காக அது வெயிட் பண்ணினே இருக்கும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அது டைம் அவுட் ஆயிடும். யார் யாரெல்லாம் நேற்றைய தினத்துல சாயங்காலத்துல இத அப்லோட் பண்ணீங்களோ, யார் யார் இதை லோட் பண்ணீங்களோ, அல்லது இந்த அட்ரஸுக்கு உங்க கேஷ் அனுப்புனீங்களோ, நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இங்க மேல $50 தானே காட்டுது, நாம ஏன் கீழே $51 அனுப்பணும் என்று அவங்களாகவே யோசிச்சு $50 அனுப்பிட்டாங்க. சில பேர் 50.1 50.2 அது மாதிரி தவிர அனுப்பிட்டாங்க. அதான் சொல்ல வரேன். கீழே பாத்தீங்கன்னா 50.92000 என்று இருக்குது. ஸோ இதுல நீங்க குறைந்தபட்சம் 50.93 இல்ல 92.111 அனுப்பணும். 91 அனுப்பினா கூட இதை அக்செப்ட் பண்ணாது. சில பேர் 50.2 அனுப்பி இருப்பாங்க, அப்படி பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாது. முடிந்தவரை இதை விட ஒரு பாயிண்ட் அதிகமா தான் அனுப்பணும். அதுக்கு பதிலாக நீங்க 51 அனுப்பினா கூட சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? குறைவா மட்டும் அனுப்பாதீங்க. ஒருவேளை நீங்க குறைவா அனுப்பிட்டீங்க, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் வெயிட் பண்ணும். அந்த ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், அடிஷனலா அதே நீங்க சேஃப்பால் வேலெட்டுக்கு போயிட்டு எந்த அட்ரஸுக்கு அனுப்புறீங்களோ, ஏன்னா இது ஒவ்வொரு முறையும் இந்த அட்ரஸ் மாறும். சிஸ்டத்துல காயின் ஐடின்னு கிரியேட் ஆயின்னு இருக்கும். அந்த காயின் ஐடி அடிப்படையில இந்த ரிசீவ் அட்ரஸ் மாறிக்கொண்டே இருக்கும். மாறி வருகிற அந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இது ஒரு தடவை இதை காப்பி பண்ணிட்டு 5 ஐடிக்கு இதே அட்ரஸ்ல அனுப்புறாங்க. அப்படி போகும்பொழுது அது அவங்களுக்கு ரீச் ஆகாது. தயவு செய்து எல்லாரும் உங்க வேலெட்டுக்கு அந்த நேரத்துல இந்த சிஸ்டம் சொல்லுகிற அந்த அட்ரஸுக்கு அனுப்புங்க. உதாரணத்துக்கு சில பேர் எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 அக்கௌண்ட் தருவாங்க. அந்த 5 அக்கௌண்ட்ல நீங்க 20,000 25,000 10,000 எப்படின்னு அனுப்பணும். அந்த நேரத்துல ஒரே ஒருத்தருடைய அக்கௌண்ட் எடுத்துட்டு அவர் தான் 1 லட்சம் அனுப்ப சொன்னால 5 லட்சமும் 5 அக்கௌண்ட்டும் ஒருத்தர் தானே போகுது என்று நீங்க என்ன பண்ணுவீங்க, 5 பேருக்கு அனுப்ப சொன்னா 5 அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரே அக்கௌண்ட்ல அனுப்பிடுவீங்க, இல்ல 2 அக்கௌண்ட் அனுப்பிடுவீங்க. அப்ப அதை அவர் செக் பண்ணி அதை கிளாரிஃபை பண்றதுக்கு அவரால் முடியாது. சில பேர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது பேங்க் அக்கௌண்ட் அந்த கூட இது பண்ணிக்கலாம். ஆனா இது வேலெட் அட்ரஸ் என்பது பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்டது. இதை ரெஃபர் பண்றது, இதை கரெக்ட் பண்றது, இதை ட்ரேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நீங்க அனுப்பும் பொழுது தயவு செய்து இதுல கவனம் எடுத்து அனுப்புங்க. கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. பண விஷயத்துல பொறுமையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது டிஜிட்டல் பணம். அப்ப உங்களுக்கு டிஜிட்டல் பொறுமை வேணும். டிஜிட்டல் பொறுமைனா என்ன, நேரத்தில் சர்வர் ப்ராப்ளம் வரும், நிறைய ப்ராப்ளம் வரும். அது மாதிரி கொஞ்சம் பொறுமையா கையாண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து சொல்யூஷன் கிடைக்கும். 3 மணி நேரத்துக்குள்ள, சில நேரத்துல 1 மணி நேரத்துக்குள்ள இதை செஞ்சு ஆகணும். நீங்க குறைவா அனுப்பிட்டீங்க, 50.9 அனுப்பிட்டீங்க, 2 அனுப்பல, அப்ப என்ன செய்யலாம், அடிஷனலா $1 நீங்க அனுப்பலாம். இப்ப என்ன செய்யணும்னா இங்க பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு என்னுடைய சேஃபால் வேலெட்டுக்கு போறேன். சேஃபால் வேலெட்டுக்கு போயிட்டு இப்போ USDT அட்ரஸ் எடுத்துக்கிறேன். USDT அட்ரஸ் எடுத்துக்கிறேன். இப்போ சென்ட் பாருங்க 51 இருக்குங்களா, அந்த அட்ரஸ் போறேன். இந்த இடத்துல ஃப்ரம் டு 2 அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 அட்ரஸ் மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. இது காப்பி ஆயிடுச்சு. இது காப்பி ஆன பிறகு நீங்க என்ன செய்யணும், அந்த மறுபடியும் பேக்ல போகணும், சென்ட கிளிக் பண்ணணும். இங்க பாருங்க பச்சையா இருக்கு பக்கத்துல பேஸ்ட், அதை கிளிக் பண்ணாலே போதும். இங்க லாங் பிரஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஜஸ்ட் இங்க சில பேர் அமௌண்ட் கீழே டாலர்னு காட்டுது. அது எவ்வளவு USDT, 1 USDT
கீழே நிறைய பேர் யூஎஸ்டி போடுறாங்க, அது தவறு. மேலதான் போடணும். மேல போட்டீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட்ன்றதை காட்டும். பண்ண பிறகு நெக்ஸ்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் சென்ட்னு கேட்கும், சென்ட் கொடுங்க. இது மாதிரி மீதியா இருக்கிறத நீங்க பண்ணலாம். தயவு செய்து இதை கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா எல்லாருமே சிறப்பாக செய்யலாம். பொறுமையா செயல்படுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பாபு சார். நன்றி சார், தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி. இப்போ திரு செந்தில்குமார் சார் சொன்ன அந்த மாதிரி நம்ம அதை செய்யலாம். இருந்தாலும் நமக்கு சந்தேகங்கள் வரும். இன்னைக்கே ஒரு 2 ஜூம் வந்துட்டு இந்த ட்ரைனிங் செக்ஷனுக்கான ஜூம் அது நேரம் அறிவிக்கப்படும். அந்த நேரத்தில் அந்த ஜூம்ல கலந்துக்கிட்டு என்ன வழிகாட்டுதல் தராங்களோ அது போல நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா எளிமையா இருக்கும், சரியானதாக இருக்கும். நன்றி. திரு செந்தில்குமார் சார்.